So, Ronnie, we'll start. So, what is the total strength of Lok Sabha, ma? Total strength of Lok Sabha? 550. Present இருக்குதுமா 540. Good. அதே மாதிரி எந்த சென்சஸ் அடிப்படையில இப்ப நமக்கு சீட்ஸ் கொடுத்திருக்காங்க? Which census was taken? 1971. இந்த 1971 படி கொடுத்த அமெண்ட்மெண்ட்மா? வெரி குட். இது எந்த இயர்ல கொடுத்திருந்தாங்க நமக்கு? 2000. இத 25 இயர்ஸா எக்ஸ்டெண்ட் பண்ண ஆக்டுமா? நம்ம படிச்சிருப்போம்ல. ஏன்னா 2026 வரைக்கும் அதே லைக் இதே மாதிரி யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்போ எந்த அமெண்ட்மெண்ட் 25 இயர்ஸ்க்கு அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க? வெரி குட். 84th Amendment Act of 2001. குட். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ரிசர்வ்டு சீட்ஸ் அது எந்த சென்சஸ் அடிப்படையிலமா? வெரி குட். ஸோ 1991 அந்த சென்சஸ் அடிப்படையில் தான்மா எஸ்சி எஸ்டி சீட் வாஸ் வாட் ரிசர்வ்டு. குட். யாருமா will do summoning of sorry 2001 census. Very good. Who will do summoning ma? ஒரு செஷனை சம்மன் பண்றது, அதாவது ஒரு செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது யாரா இருக்கும்? பிரசிடென்ட். வெரி குட். Who will prorogue? செஷனை முடிவு கொண்டு வரது யாரு? சோ ஒரு செஷனை ஸ்டார்ட் பண்றது பிரசிடென்ட்டோட பெர்மிஷன் தான். செஷன் முடிக்கிறது யார் தான்? ஒரு பிரசிடென்ட்டோட பெர்மிஷன் தான். Who will do adjournment? ஸ்பீக்கர். வித் டைம் ஃப்ரேமா வித்அவுட் டைம் ஃப்ரேமா அட்ஜார்ன்மென்ட்னா? வித் டைம் ஃப்ரேம். அட்ஜார்ன்மென்ட் சைன் டே? வெரி குட். ஸ்பீக்கர் வித்அவுட் டைம் ஃப்ரேம். சோ இந்த ரெண்டுமே யாரு பண்ணுவாங்கனா ஸ்பீக்கர். ஓகேவா? இப்போ நம்ம 4 பேரை படிச்சோம்லமா, ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், சேர்மன் அண்ட் டெபுட்டி சேர்மன். சோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, இந்த 4 பேர்த்த பிரசீடிங் ஆபீசர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசீடிங் ஆபீசர் தமிழ்ல அவையை வழி நடத்துபவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒன்னே சபாநாயகர் இருக்கும் பொழுது அவர் செஷனை ப்ரொசீட் பண்ணாருன்னா he is called as presiding officer. In case ஸ்பீக்கர் இல்லைன்னா அதுக்குள்ள யார் வருவாங்க? டெபுட்டி ஸ்பீக்கர். ஓகேமா? இங்க சேர்மன், அவர்லாம் யாருமா? டெபுட்டி சேர்மன். சோ இப்படி மாதிரி யாரு செஷனை லைக் வழி நடத்துறாங்களோ அவங்கள தான் என்ன சொல்லுவோம்? பிரசீடிங் ஆபீசர் அப்படி சொல்லுவாங்கம்மா. ஓகேவா? ஓகே, வில் டேக் அதர் ஒரு பாயிண்ட். ஓகே, 4 பேருக்குமே காஸ்டிங் ஓட் இருக்காமா? சமவாக்கு என்பது இருக்கிறதா? So all the 4 presidents are what? Casting vote. ஆனா ஜாயிண்ட் சீட்ல 4 பேர் உட்கார முடியுமாமா? Can all the 4 presiding officers sit in joint sitting? No, right. First யார் உட்காரலாம்? ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் இல்லைனா? வெரி குட். அவர் இல்லைனாமா? டெபுட்டி சேர்மன். சேர்மன் வருவாரா? Because he is not an MP. ஓகேமா? அதே மாதிரி who decides whether the bill is money bill or not? இது பண மசோதா தான் அப்படின்னு முடிவு பண்றது யாருமா? ஸ்பீக்கர். அவரோட முடிவு என்னதானே ஃபைனலா இருக்குமா? அவரோட முடிவு இறுதியானதான் இருக்கும். குட். அதே மாதிரி will take some other things. ஒரு ஆர்டினரி பில்லோடைய டைம் ஃப்ரேம் எவ்வளவுமா? ஒரு ஆர்டினரி பில் ஒரு ஹவுஸுக்கு போனா ஆர்டினரி பில் இருக்கலாமா? 6 months இருக்குமா? ஏன்னா ஆர்டினரி பில்லை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபாக்கும் லோக்சபாக்கும் ஈக்குவல் பவர்ஸ் அன்ஈக்குவல் பவர்ஸாமா? ரெண்டுக்குமே ஈக்குவல் பவர்ஸ் தான் இருக்கும். ராஜ்யசபாக்கு ஈக்குவல் பவர்ஸ் தான், லோக்சபாக்கும் ஈக்குவல் பவர்ஸ் தான். அப்போ ஆர்டினரி பில்லை பொறுத்த வரைக்கும் போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா வாட் பவர்ஸாமா?
ஈக்குவல் பவர்ஸ். அப்ப ராஜ்யசபால இருந்து லோக்சபாக்கும் போலாம், இல்ல லோக்சபா எங்க வரலாம், ராஜ்யசபாக்கு வரலாம். அப்ப மேக்ஸிமம் எவ்வளவு தராங்க, 6 months. இதே மணிப்புல இருந்தா எங்க மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகும், லோக்சபால மட்டும்தான். அப்படி லோக்சபா உருவான மணிபில் ராஜ்யசபா போச்சுன்னா அங்க எவ்வளவு மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ணலாம், 14 days மட்டும் தான் ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப மணிபிலுக்கு ஜாயின்ட் சிட்டிங் வருமா, வராதுமா. எந்த பில்லுக்கு மட்டும் தான் இருக்கும், ஆர்டினரி பில்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேமா, ஓகே. அதே மாதிரி சோ இப்ப அடுத்து அப்படியே போடுங்க. எதுமா ப்ரொரகேஷன் முடிச்சிருப்பீங்களா, ஓகேமா. இப்ப அடுத்து அது ப்ரொரகேஷனுக்கு அடுத்து எழுதிட்டு வாங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க சொல்லுங்க. ம் ம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கம்மா, சொல்லுங்க கேக்குது. ம் இல்லம்மா, இப்போ பில்ஸே 3 டைப்பா, நமக்கு 4 டைப்பா பிரிக்கிறான்னு வச்சுக்கலாமா. ஃபர்ஸ்ட் இஸ் யுவர் ஆர்டினரி பில், நெக்ஸ்ட் இஸ் யுவர் மணி பில், தேர்ட் இஸ் யுவர் ஃபினான்ஸ் பில், ஃபோர்த் இஸ் யுவர் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். ஓகே, இந்த பில் எப்படின்னா ஆர்டினரி பில்லை பொறுத்த வரைக்கும் லோக்சபால இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ராஜ்யசபால இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஆர்டினரி பில்லை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் பில்லாம இருக்கலாம், பிரைவேட் பில்லாம இருக்கலாம். ஆர்டினரி பில்லை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்டோட பிறர் பெர்மிஷன் வேணுமாமா, கொண்டு வரதுக்கு முன்னாடி பெர்மிஷன், பிரசிடென்ட் பெர்மிஷன் நமக்கு வேணுமா. சாதாரண மசோதாவை பாராளுமன்றத்தை அறிமுகப்படுத்துவதற்கு குடியரசுடைய முன் அனுமதியால தேவையில்லை. ஓகேமா. இப்ப நான் மணி பில் எடுப்போம். மணி பில் நீங்க எடுத்துட்டீங்கன்னா எங்க மட்டும் தான் கொண்டு வர முடியும், லோக்சபால. யாரு மட்டும் தான் அமல்படுத்த முடியும், பப்ளிக் பில்லா மட்டும் தான் இருக்கும். இது கண்டிப்பா யாரோட முன் அனுமதி வேணும், பிரசிடென்டோடைய பெர்மிஷன் வேணுமாமா. இப்போ ஆர்டினரி பில் ஒரு மாதிரி இருக்கு, மணி பில் ஒரு மாதிரி இருக்கலாமா. இப்ப பினான்ஸ் பில் எடுத்துட்டீங்கன்னா 2 டைப் ஆஃப் பினான்ஸ் பில் இருக்கு. ஆர்டிகல் 117(1) பினான்ஸ் பில் தாமா, ஆர்டிகல் 117(2) பினான்ஸ் பில் தான். இப்ப 2 டைப் ஆஃப் பினான்ஸ் பில் இருக்கு. பினான்ஸ் பில் 1 இருக்கு பாத்தீங்களாமா. பினான்ஸ் பில் 1 பொறுத்த வரைக்கும் அதை இன்ட்ரோடக்ஷன் பண்றது மட்டும் தான் மணி பில் மாதிரி இருக்கும். அது மட்டும் எது மாதிரி இருக்கும், மணி பில் மாதிரி இருக்கும். அப்ப பினான்ஸ் பில் 1 கேன் பி இன்ட்ரோடியூஸ்ட் ஒன்லி இன், ஏன்னா மணி பில்ல நம்ம எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றோமோ அதே மாதிரி தான் பினான்ஸ் பில் 1 பண்ண முடியுமா. அப்போ பண மசோதா 1 அறிமுகப்படுத்துற மாதிரி இருந்தா எந்த வருஷத்துல மட்டும் தான் பண்ண முடியும், லோக்சபா. அதே மாதிரி பண மசோதா 1 கொண்டு வர மாதிரி இருந்தா பப்ளிக் பில்லா, பிரைவேட் பில்லா. அதே மாதிரி பிரசிடென்ட் முன்னாடி வேணுமா வேண்டாமா. இப்ப இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா இல்லையாமா. வெயிட், அதான் வெயிட். இப்ப பினான்ஸ் பில் 1 மணி பில் ஒரே மாதிரி இருக்கா. ஓகே, இப்போ நம்ம பினான்ஸ் பில் 2 எடுக்கலாம். பினான்ஸ் பில் 2 பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆர்டினரி பில் மாதிரிதான் இருக்கும். சி, பினான்ஸ் பில் 1மே இன்ட்ரோடக்ஷன் பண்றது மட்டும் தான் மணி பில் மாற. ஓகேவாமா. மிச்சப்படி இதுவும் என்ன பில் தான், ஆர்டினரி பில் தான். அப்போ மணி பில்லும் பினான்ஸ் பில்லும் ஒன்னான்னு கேட்டாமா கிடையாது. ஏன் கிடையாது அப்படி சொல்றாங்க, ஏமா கிடையாது மணி பில் பினான்ஸ் பில் ஒன்னுட்டு ஜெனரலைஸ் பண்ணுங்க. ஏன் வந்து மணி பில்லும், ஏன்னா இப்ப பினான்ஸ் பில் 2 பிரிச்சிருக்காங்கல்ல. பினான்ஸ் பில் 1 ஒன்னு இருக்குமா, பினான்ஸ் பில் 2. சி, பினான்ஸ் பில் 1 பொறுத்தவரைக்கும் என்ன தெளிவா சொல்லுவாங்கன்னா அந்த சிமிலர் டு தட் ஆஃப் மணி பில். எப்படின்னா இன்ட்ரோடியூஸ்ட் ஒன்லி இன் லோக்சபா அண்ட் நாட் இன் வாட்சபா, ராஜ்யசபா. அதே மாதிரி அது இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி யாரோட பெர்மிஷன் வேணும், பிரசிடென்டோட பெர்மிஷன் வேணும். பட் எதுக்கு நமக்கு தேவையில்லை, பினான்ஸ் பில் 2க்கு நமக்கு தேவையில்லை. ஓகேமா. இப்ப என்ன ஒரு சினாரியோ, ஆல் த மணி பில்ஸ் ஆர் பினான்ஸ் பில். ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பாமா,
எல்லா பண மசோதாவும் நிதி மசோதா தான். ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா? கெஸ் பண்ணுங்க. என்னமா இல்ல கேக்குறோம், சும்மா கெஸ் பண்ணுங்க. கரெக்டா தப்பா ஜஸ்ட் கெஸ். கொஸ்டின் என்ன? ஆல் த மணி பில்ஸ் ஆர் ஃபினான்ஸ் பில்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ அப்படி நம்ம மாத்துவோமா? ஆல் ஃபினான்ஸ் பில்ஸ் ஆர் மணி பில்ஸ். ஓகே, இந்த ரெண்டு எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஆல் த மணி பில்ஸ் ஆர் ஃபினான்ஸ் பில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் என்ன சொல்றாங்க? ஆல் த ஃபினான்ஸ் பில்ஸ் ஆர் வாட் பில்ஸ்ங்கறாங்க? மணி பில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்? ஃபர்ஸ்ட் கரெக்ட்ங்கறீங்களா? ஓகே, அதான் மணி பில் எப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் பண்ணக்கூடிய இப்ப நான் இன்னும் சிம்பிளா சொல்ற மாதிரி பினான்ஸ் பில்லுக்கு ஜாயிண்ட் சிட்டிங் இருக்குமா இருக்காதா? ஜாயிண்ட் சிட்டிங் இருக்குமா? நான் தான் சொல்றேன் பாருங்க. ஏன்னா இன்ட்ரோடக்ஷன் பண்றது மட்டும் தான் மணி பில். மிச்சப்படி அது ஆடிட்டரி பில்லுக்கு என்ன ப்ரொவிஷன் அதே ப்ரொவிஷன் தான் இருக்கும். இது வந்து ஜாயிண்ட் சிட்டிங் இருக்கும், லோக்சபா டு ராஜ்யசபா எவ்ரிதிங் ரிமைன்ஸ் சேம். ஆனா பினான்ஸ் பில்லையும் ஒன்னை மட்டும் நான் இன்ட்ரடியூஸ் பண்றது லோக்சபாவா இருக்கும். பினான்ஸ் பில் டூ எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். பினான்ஸ் பில் ஒன்னை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு நான் பிரசிடென்ட் பெர்மிஷன் வேணும். பினான்ஸ் பில் 2 எனக்கு தேவை கிடையாது. என்ன ஒன்னே ஒண்ணுனா பினான்ஸ் பில்ல ஒன்னை இன்ட்ரோடக்ஷன் பண்றது மட்டும் தான் சிமிலர் டு தட் ஆஃப் மணி பில். மிச்சப்படி அதுவும் ஆர்டினரி பில் தான். ஓகேமா? இப்ப சொல்லுங்களேன், ஆல் த மணி பில்ஸ் ஆர் பினான்ஸ் பில் அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? இல்ல ஆல் த பினான்ஸ் பில்ஸ் ஆர் மணி பில்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? கெஸ் பண்ணுங்க. அதர்ஸ் ஆல்சோ கேன் கெஸ்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் சொல்லுங்க. இல்ல இல்ல அப்படி அப்படி இல்லைம்மா. சொல்லுங்க. ம் பிரச்சனை எனக்கு தெரிஞ்சது சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா கெஸ் பண்ணுங்க. அதர் பர்சன்ஸ் ஆல்சோ. சரி, இப்போ சிம்பிளா ஐ வில் டெல் யூ. ஓகேவா? இப்போ பினான்ஸ் பில்லும் மணி பில்லும் ஒன்னான்னு கேட்டோமா, போத் ஆர் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ பினான்ஸ் பில் அப்படிங்கிறது வேறமா, மணி பில் அப்படிங்கிறது வேற. ஓகே, இப்போ ஜென்ரலா நம்ம பினான்ஸ் பில் ஒன்னை நம்ம எடுக்கிறோம். ஐ வில் டெல் யூ வாட் இஸ் தட் பில் ஆக்சுவலி கண்டென்ட்ஸ். அதுல என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்னா, இப்போ பினான்ஸ் பில்லை பொறுத்து, இப்போ மணி பில்லை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆர்டிகிளே கொடுத்துட்டாங்க. ஸோ ஆர்டிகல் 110 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கிளியர்லி சேஸ் வாட் இஸ் மணி பில். என்ன இருக்கும் ஏது இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மணி பில்லை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு வரி சம்பந்தப்பட்டதை அதிகப்படுத்துறதோ வரி சம்பந்தப்பட்டதை குறைக்கிறதோ அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட மசோதா இல்ல. நமக்கு வந்துமா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, ஒருங்கிணைந்த நிதின்னு சொல்லுவாங்க. இல்ல கான்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, அவசர கால நிதின்னு சொல்லுவாங்க. இல்ல பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பொது கணக்கு நிதி. இந்த மாதிரி எந்த ஒரு நிதி சம்பந்தப்பட்டதுல எடுக்கிற மாதிரி இருந்தாலும் பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபுல்லா இதுக்கு தான் வரும், மணி பில்லுக்கு தான் வரும். ஓகேவா? இது ஜென்ரலா. பட் பினான்ஸ் பில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பினான்ஸ் பில் 1A how actually they would have given நம்ம ஓகே, இப்போ ஃபினான்ஸ் பில் 1 கிளியர்லி எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, மணி பில்ல சம்பந்தப்படாத வேற விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்,
ஆர்டிகல் 110ல இல்லாத சில விஷயங்கள். பொதுவா சிம்பிளா சொல்ல போனா மணி பில்ல பொறுத்த வரைக்கும் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் 2 பார்ட்டையும் வர மாதிரி வச்சுக்கங்களேன். பட் ஃபினான்ஸ் பில் ஒன்லமா எக்ஸ்பெண்டிச்சர் பார்ட்டை மட்டும் தான் பில்லா கொண்டு வருவாங்க. 99% we don't have a concept of finance bill. அப்படி ஒரு பில் இருக்கு அவ்வளவுதான். பட் மேக்ஸிமம் என்ன பில்ல தான் கொண்டு வராங்க? மணி பில்ஸா தான் கொண்டு வராங்க. இப்போ எதுக்காக வந்து இந்த ஃபினான்ஸ் பில் நம்ம தனியா இருக்கணும் அப்படின்னு சொன்னாமா, இப்போ ஓகே we'll take ஒரு simplest-ஆன thing. Okay. All money bills are financial bills. Okay, all money bills are financial bills, but all the financial bills are money bills. All money, wait. All money bills are financial bills. Okay, ma. It is simplest statement, but is all financial bill a money bill? எல்லா பண மசோதாவும் நிதி மசோதா கீழ தான் வரும். ஆல் த மணி பில்ஸ் ஆர் வாட் பில்ஸ்ங்கறாங்க? ஆல் த மணி பில்ஸ் ஆர் வாட் மா? ஃபினான்ஷியல் பில்ஸ். பட் இஸ் ஆல் த ஃபினான்ஷியல் பில்ஸ் a மணி பில்ஸ்? வராதுல்லமா. ஏன்னா பண மசோதா அப்படினாலே அது நிதி மசோதாக்குள்ள வந்துரும். ஆனா நிதி மசோதா எல்லாமே எது கிடையாது? பண மசோதா கிடையாதுல்லமா. இதுதான் சிம்பிளஸ்டான லாஜிக். சோ ஒண்ணே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதாவது ஆல் த மணி பில்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் பில்ஸ். கரெக்ட். மணி பில்லு ஒண்ணுதான், ஃபினான்ஷியல் பில்லு ஒண்ணுதான். ஆனால் எல்லா ஃபினான்ஷியல் பில்ஸ் மணி பில்ஸ் கேட்டா கிடையாது. இப்ப சொல்லுங்களேன், ஆல் த மணி பில்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் பில்ஸ் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா? See, first statement தாமா கரெக்ட். அதானே கரெக்ட். ஏன்னா எல்லா மணி பில்ஸ் என்ன பில்ஸா இருக்கும்? ஃபினான்ஸ் பில்ஸ். செகண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? எல்லா ஃபினான்ஷியல் மணி பில்ஸ் கேக்குறாங்க. அப்படி இருக்க முடியாது இல்லம்மா. எப்பமா? அப்படியே சொல்லிட்டுமா சொல்லுங்க. அப்ப என்ன இதை சிம்பிளஸ்ட் லாஜிக் என்னன்னா எல்லா மணி பில்ஸ் தான் ஃபினான்ஸ் பில்ஸ் தான். பட் எல்லா ஃபினான்ஸ் எதுக்குள்ள வராதுமா? மணி பில்ஸ் கீழே வராது. ஏன் எல்லா ஃபினான்ஸ் பில் மணி பில்ஸ் கீழே வராதுன்னா, மணி பில்ஸ் ஃபினான்ஷியல் பில் 1 இன்ட்ரடியூஸ் பண்றது மட்டும் தான் மணி பில்ஸ் மாதிரி. பட் ஃபினான்ஷியல் பில் 2 இஸ் நார்மல் லைக் வாட் பில் தான்? ஆர்டினரி பில் தான். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 தான் கரெக்ட்டுமா, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங் தான். ஸோ இதை மட்டும் கிளியரா எழுதி வச்சுக்கோங்க. ஆல் த மணி பில்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் பில்ஸ், பட் all the financial bills are not money bills. புரிஞ்சலமா? அப்போ கேளுமா, கேளுங்க கேளுங்க கேளுங்க. இல்லம்மா, இப்போ பார்லிமெண்ட்ல இந்த 4 டைப் ஆஃப் பில்ஸ் நம்ம கொண்டு வருவோம். ஓகேமா? பட் இதுவே when you go for state legislature மா 2 டைப் ஆஃப் பில்ஸ் கொண்டு வருவாங்க. ஆர்டினரி பில்ஸ் தென் மணி பில்ஸ். ஓகே. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லமா ஃபினான்ஸ் பில்லோ இல்ல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல சிஏபி பில்லோ கொண்டு வர முடியாது. இந்த 2 தான் எங்க மட்டும் இருக்கும்? பார்லிமெண்ட்ல இருக்கும். பட் இந்த 2 நம்ம எங்க கொண்டு வரலாம்? தாராளமா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கொண்டு வரலாமா? கவர்னர் அதேதான். இப்போ மணி பில்ல பொறுத்த வரைக்கும் நம்ம அங்க யாரோட பெர்மிஷன் வாங்கி இன்ட்ரடியூஸ் பண்ணோம்? பிரசிடென்ட். அப்ப இங்க யாரோட பெர்மிஷன் இருக்கும்? கவர்னர். அதே மாதிரி அங்க லோக்சபா மட்டும் தான் கொண்டு வந்தாங்க. பொதுவா எல்லா ஸ்டேட்லயும் இரவை கிடையாதுமா. 6 மாநிலத்துல மட்டும்தான் இரவை இருக்கும். என்னதான் இரவை இருந்தாலும் அங்க லோக்சபானா இங்க ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தானமா கணக்கு. அதே மாதிரி இந்த பில் வந்து கண்டிப்பா யாரு மட்டும் அறிமுகப்படுத்த முடியும்? ஏன்னா கண்டிப்பா என்ன பில்லா தான் இருக்கும்? பப்ளிக் பில்லா தானமா இருக்கும். அதே ப்ரொவிஷன் தான். அங்க பிரசிடென்ட்னா இங்க கவர்னர்மா.
அங்க லோக்சபானா இங்க அசம்பிளிமா. பப்ளிக் பில் சேம் பப்ளிக் பில். அதே ப்ரொவிஷன் தான் வரும். கேளுங்க கேளுங்க. ராஜ்யசபா மெம்பர்ஸா இருக்கிறப்ப லோக்சபா வர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆமா இப்போ வில் டேக் 2 பர்சன்ஸ் எடுப்போம். எம்பிஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ். ஓகேமா? எம்பிஸ் வந்து ரெண்டா நம்ம பிரிப்போமா? டைரக்ட்லி எலெக்டட் எம்பிஸ் ஒன்று இருப்பாங்கம்மா. நெக்ஸ்ட் இஸ் இன்டைரக்ட்லி எலெக்டட் எம்பிஸ். லோக்சபா எம்பிஸ் எல்லாம் யாரு? டைரக்ட்லி எலெக்டட். ராஜ்யசபா எம்பிஸ் எல்லாம் யாருமா? இன்டைரக்ட்லி எலெக்டட். ஓகேமா? இப்போ என்ன ஒரு சினாரியோனா ஒரே பர்சன் 2 வருஷம் எம்பியா இருக்க முடியுமா? ஒரே நபர் தான் லோக்சபாக்கு எம்பி, ராஜ்யசபாக்கு இருக்க முடியுமா? Can a single person be an MP in both Lok Sabha and Rajya Sabha? லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. லாஜிக்கா ஒரே பர்சன் வந்து 2 ஹவுஸுக்கும் எம்பியா இருக்க முடியும்னு வச்சு பாருங்க. லாஜிக்கலி அப்படி இருக்கவே முடியாதுமா. ஆனால் இப்போ ஒண்ணுமே இல்லை. வில் டேக் சிம்பிளஸ்ட் திங். ஒரு பர்சன் எம்பியா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப லோக்சபா எம்பியா இருக்காங்க. இந்த லோக்சபா எம்பியா இருக்கிற இவங்க ராஜ்யசபா எம்பி கண்டெஸ்ட் பண்ணலாம். தாராளமா என்ன பண்ணலாமா? கண்டெஸ்ட் பண்ணலாம். இப்ப ராஜ்யசபால அந்த அம்மா ஜெயிச்சிடறாங்க. இப்ப ஆல்ரெடி லோக்சபா எம்பியாம இருக்காங்க. என்ன பண்ணிட்டாங்க? ராஜ்யசபா எம்பியா மாறிட்டாங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுனாமா 10 நாளுக்குள்ள அவங்க முடிவு பண்ணணும் எனக்கு எந்த ஹவுஸ் வேணும்னு சொல்லி. இன்கேஸ் லோக்சபா நான் போறேன்னா லோக்சபா விருப்பம் கொடுக்கணுமா, இல்ல ராஜ்யசபானா ராஜ்யசபா விருப்பம் கொடுக்கணும். 10 நாள் ஆயும் அவங்க எந்த ஒரு முடிவுமே எடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே அவங்க ராஜ்யசபா சீட் வேக்கன்ட் ஆயிரும். என்ன மட்டும் தான் இருக்கும்? லோக்சபா சீட் மட்டும் தான் இருக்கும். தட் ஜெனரல் திங். இல்ல சார், இப்போ ஒரு பர்சன் வந்து எம்பியா இருக்காரு சார். அவர் என்ன பண்ணிடுறாரு? எம்எல்ஏ தேர்தலை கண்டெஸ்ட் பண்றாரு சார். அவர் எம்எல்ஏவாவும் ஆயிடுறாரு சார். ஒரே பர்சன் எம்பியாவும் இருக்காரு, ஒரு பர்சனும் இருக்காரு, எம்எல்ஏவும் இருக்காரு. இப்படி சூழ்நிலை வந்துச்சுனாமா 14 நாட்களுக்குள்ள அவர் முடிவு பண்ணணும் நான் எம்பியா இருக்க போறேன்னா இல்ல எம்எல்ஏவா இருக்க போறேன்னு. அவர் 14 நாளாய் முடிவு பண்ணல அப்படின்னு சொன்னால் அவரோட எம்பி சீட் வேக்கன்ட் ஆயிரும். என்ன மட்டும் தான் இருப்பாரு? எம்எல்ஏ மட்டும் தான் இருப்பார். அப்போ ஒரு பர்சன் எவ்வளவு தொகுதியில நம்ம கண்டெஸ்ட் பண்ணலாம்? கண்டெஸ்ட் கேட்கிறேன். ஜெனரலா இந்தியா போன்ற நாட்டுல ஒரு பர்சன் வந்து என்னமா 2ஆமா? ஓகேமா? இல்ல ஜெனரலா இப்ப வில் டேக் ஒரு நபர் வந்து இன்னைக்கு போய் தேர்தலில் வந்து கண்டெஸ்ட் பண்ண போறோம் வச்சுக்கோங்களேன். ஒரு நபர் ஒரே தொகுதியில மட்டும் தான் கண்டெஸ்ட் பண்ணலாமா, இல்ல அவருக்கு பிடிச்ச எந்த தொகுதியிலும் கண்டெஸ்ட் பண்ணலாமா, இல்ல 2 தொகுதி மட்டும் தான் நம்பர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சும்மா கெஸ் பண்ணுங்க. லாஜிக் ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, நம்ம 2 எடுத்துக்குவோமா? உங்களுக்கு சிம்பிளா சொல்ற மாதிரி வில் டேக் ராகுல் காந்தி சார் எடுப்போம். ஓகேமா? போன எம்பி எலெக்ஷன் இருக்கலாமா? அவர் என்ன பண்றாரு? வயநாடுலயும் கண்டெஸ்ட் பண்றாரு, அமித்தி அப்படிங்கிற பிளேஸையும் கண்டெஸ்ட் பண்றாரு. அமித்தி வந்து யூபி இருக்கக்கூடிய பிளேஸ், வயநாடு எங்க இருக்கிறது? கேரளா. அப்ப ஒரே பர்சன் தான் 2க்குமே என்ன பண்றாரு? கண்டெஸ்ட் பண்றாரு. அப்படிமா ஒரு நபர் கண்டெஸ்ட் இன் 2 கான்ஸ்டிட்யூன்சி, அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஓகே, இப்ப 2லயுமே அவர் ஜெயிச்சிடறாருமா. என்ன பண்றாரு? 2லயுமே ஜெயிச்சிடறாரு. அப்ப ஒரே நபர் 2 எம்பியா இருக்க முடியுமா? கேள்வி புரிஞ்சலமா? இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஒரு லோக்சபா எம்பியா இருக்கிறவர் தாராளமா என்ன ஆகலாம்? ராஜ்யசபா எம்பியா மாறலாம். அதே மாதிரி ராஜ்யசபா என்ன ஆகலாம்? லோக்சபா மாறலாம். மாறது பிரச்சனையே இல்லை. ஆனால் நீங்க வந்து 2 எம்பியா இருக்க முடியாது. லோக்சபா எம்பி ராஜ்யசபா 2ஆ இருக்க முடியாது. 10 நாட்களுக்குள்ள நீங்க லோக்சபா போறீங்களா இல்ல ராஜ்யசபா முடிவு பண்ணிடணும். இன்கேஸ் நீங்க போகாம விட்டுட்டீங்கன்னா எது வேக்கண்ட் ஆயிருமா? ராஜ்யசபா சீட் வேக்கண்ட் ஆயிரும். இது சிம்பிள். இங்க என்ன சொல்றாங்க? ஒரு எம்பியா இருந்துட்டு நீங்க எம்எல்ஏ ஆகலாம். தாராளமா கண்டெஸ்ட் பண்றதுக்குலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாதுமா. நீங்க என்ன பண்ணலாம்? கண்டெஸ்ட் பண்ணலாம். இப்ப கண்டெஸ்ட் பண்ண என்ன ஆயிடுறாரு? எம்எல்ஏவா ஆயிடுறாரு. ஓகேவாமா? அப்போ எம்பியா இருக்கிற என்ன ஆயிட்டாரு? எம்எல்ஏ ஆயிட்டாரு. இப்ப ஒரே நபர் தான் எம்பியாவும் எம்எல்ஏவும் இருக்க முடியும்னு கேட்டா முடியாதுமா.
14 டேஸ்க்குள்ள அவர் முடிவு பண்ணணும் எனக்கு எந்த சீட் வேணும்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு 14 டேஸ்க்குள்ள முடிவு பண்ணலினா எது வேக்கன்ட் ஆயிரும்? எம்பி வேக்கன்ட் ஆயிரும். இது நார்மல். இப்ப அடுத்து என்ன கேள்வி கேக்குறாங்க? லோக்சபாலேயே ஒரே பர்சன் 2 தொகுதியில கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிச்சாராமா. இப்போ அந்த 2 தொகுதியை அவர் ரெப்ரசென்ட் பண்ண முடியுமா? இல்ல ஏதோ ஒன்ன தான் சூஸ் பண்ண முடியுமா? 2 பண்ணலாம்னு சொல்றீங்களாமா? ஜெனரலா ஜஸ்ட் ஒரு லாஜிக் தானமா வச்சு பாருங்க. ரெண்டு பண்ணலாங்கிறீங்களா? வெரி குட். ஏன்னாமா கண்டெஸ்ட் பண்ணா 2 பண்ணலாமே தவிரமா ரெப்ரசன்ட் பண்றதுல ஒரு தொகுதியை தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஓகேமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ராகுல் காந்தி சார் வந்து அமேத்திலையும் ஜெயிச்சிடுறாரு, வயநாட்லயும் ஜெயிச்சிட்டாருனாமா ஒரே பர்சன் 2 தொகுதியில கண்டெஸ்ட் பண்ணலாமே தவிர 2 தொகுதியில ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. அப்ப ஏதோ ஒன்னார் விட்டுட்டு தான் இன்னொரு தொகுதி ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது நார்மல். ஓகேமா? சொல்லுங்க சொல்லுங்க கேட்டீங்க. ஓகே, இப்ப அடுத்த ஒரு क्वेश्चनனா மினிஸ்டர்ஸ் இருக்காங்களா? நம்ம படிச்சோம்ல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், மத்திய அமைச்சர்கள். அவங்க ஒன்லி ஃப்ரம் லோக்சபாவா இல்ல ராஜ்யசபாவா இல்ல ஃப்ரம் போத் ஹவுஸா? லோக்சபால இருந்தும் வரலாம், எங்க இருந்து வரலாம்? ராஜ்யசபால இருந்து வரலாம். ஓகேமா? கட்சி தானமா மேட்டர்ஸ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபி ரூலிங் பார்ட்டி அப்படிங்கிறப்ப லோக்சபால இருக்கக்கூடிய பிஜேபி எம்பிஸ் தான் அமைச்சரா வருவாங்க. இல்ல ராஜ்யசபா இருக்கக்கூடிய பிஜேபி வரலாம் அமைச்சரா. நான் பெஸ்ட் எக்ஸாம்பிளே பார்த்தோம்ல, இப்ப நிர்மலா சீதாராமன் மேமா இருக்கட்டும், ஜெய்சங்கர் ஷாரா இருக்கட்டும், இவங்க என்ன எம்பிஸ்மா? ராஜ்யசபா. இன்னும் என்ன இருக்காங்க? அமைச்சர் இருக்காங்களா? அப்ப என்ன அமைச்சரை பொறுத்தவரைக்கும் பிரச்சனையே கிடையாதுமா. ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம்ல, ஒரு நபர் வந்து எம்பியா இல்லாம இருந்தாலும் அவர் என்னவா இருக்கலாம்? ஈவன் இஃப் இஸ் நாட் an MP can become a minister. ஆனா எவ்வளவு நாள் மேக்ஸிமம்? 6 months. அப்ப அந்த 6 மாசம் என்ன ஆயிரும் அவரு? எம்பியா மாறணும்லமா? அப்படி எம்பியா வர்றவரு ஒன்லி பை எலெக்ஷன் இல்ல நாமினேஷன்? ஏதோ ஒண்ணுல உள்ள வந்துடணும், அவ்வளவுதான். அப்ப இப்ப ஒரு கொஸ்டின் கேட்போம். இன்னைக்கு இளையராஜா சார் இருக்காருல்ல, அவரு மினிஸ்டர் ஆக முடியுமாமா? ஏன்னா அவர் ராஜ்யசபா எம்பி தானமா? ராஜ்யசபா எம்பி தானமா அவரு? தமிழ்நாட்டில இருந்து போனா ஒரு ராஜ்யசபா எம்பி தாமா அவரு. ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல, நியமனம் பண்ணப்பட்ட உறுப்பினர்கள் எவ்வளவு நாட்களுக்குள்ள கட்சியில இணைந்தால் அவங்களோட பதவி காலி ஆயிரும்? 10th ஷெட்யூல்ல படிச்சோம்ல. இப்ப நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஜாயின்ஸ் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆஃப்டர் தி எக்ஸ்பைரி ஆஃப் 6 months ஆமா இல்ல பிஃபோர் தி எக்ஸ்பைரி ஆஃப் 6 months ஆமா? அதாமா பிஃபோர் ஆஃப்டராமா? 6 மாசம் கழிச்சு அவர் போய் ஒரு கட்சியில ஜாயின் பண்ணா அவர் எம்பி இருக்க முடியாது. அப்படி ஒரு கட்சியில ஜாயின் பண்ற மாதிரி எவ்வளவு மாசம் முன்னாடி பண்ணிருக்கணும்? 6 months பிஃபோரே. அப்ப இன்னைக்கு அவரு திட்டத்தட்ட ஒரு 8-9 மாசம் முடிய போறன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு அமைச்சர் ஆக முடியுமா? ஏன்னா ஒரு கட்சியில போய் இருந்தால் மட்டும்தான் அமைச்சர் போஸ்டிங் தர்றாங்க மேக்ஸிமம். அப்ப அவரோட எம்பி அவருக்கு வந்து எம்பி இருக்க முடியுமாமா? இன்கேஸ் போய் கட்சியில இணைஞ்சிட்டாருன்னா, ஏன்னா நியமனம் பண்ணப்பட்ட உறுப்பினர் தானே. அப்போ ஆப்வியஸா எந்த அட்டவணைக்குள்ள வந்துருவாரு அவரு? 10th ஷெட்யூல். வாட் இஸ் 10th ஷெட்யூல்? 10வது அட்டவணைமா? அவ்வளவுதான். ஸ்கால் ஆன்டி டிஃபெக்ஷன் லா ஆர் வாட் சட்டம்? கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் சிம்பிளஸ்ட் திங். சோ எனி டவுட்ஸ்மா இதுல? ஆமாமா. எங்க வேணாலும் பேசலாமா? இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்பி இருக்காரு, லோக்சபா எம்பி இருக்காருலமா, அவர் தாராளமா போய் ராஜ்யசபால உட்காரலாம். ராஜ்யசபா எம்பி இருக்காருலமா, அவர் லோக்சபால they can come and go. அவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அமைச்சர் அப்படிங்கிறது கணக்கே கிடையாதுமா. they can speak in both லோக்சபா and in ராஜ்யசபா. 2 அவையுமே போய் பேசிக்குவாங்க. இப்ப பட்ஜெட் எல்லாம் இருக்குல்லமா, பட்ஜெட்டோட பேச்சை யாரு பேசுவாங்க? எந்த அமைச்சர் பேசுவாங்க? நிதி அமைச்சர் தான் பேசுவாங்க. எங்க பேசுவாங்கன்னாமா ஃபர்ஸ்ட் லோக்சபால தான் ஆரம்பிப்பாங்க. ஓகேமா? இப்போ நம்ம ஹோம் மினிஸ்டர் எடுப்போம், அமித்ஷா.
அவர் வந்து லோக்சபா எம்பி. ஆனா இந்த குடியுரிமை திருச்சட்டம் இருக்குல்ல, அவர் கொண்டு வந்து ராஜ்யசபால தான். அப்ப என்னமா அமைச்சருக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாதுமா. ஒரு அமைச்சரா மாறிட்டாருன்னா, அவர் லோக்சபாவா இருந்தாலும் சரிமா, ராஜ்யசபா இருந்தாலும் சரி, he can speak in both the house of the parliament. அதுபோல நம்ம எம்பி ஆ ஓட்டு வந்து ஒன்லி ராஜ்யசபா மட்டும் தான்மா. ஓட்டு வந்து அவன் எந்த அவையோட எம்பியா இருக்காங்களோ அங்க மட்டும் ஓட்டு போட முடியும். மினிஸ்டர் இருந்தாலும் எந்த அவையோட எம்பியோ அங்க மட்டும் தான்மா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நிர்மலா சீதாராமன் இருக்காங்களாமா, அவங்க ஓட்டு அப்படிங்கிறதுமா ஒன்லி ராஜ்யசபா மட்டும்தான். ஏன்னா என்எம்பி எம்பி எந்த அவையில் இருக்காங்களோ அந்த அவைக்கு மட்டும் தான் வாக்கு செலுத்த முடியும். பட் ரெண்டு செஷன்ல லைக் ரெண்டு ஹவுஸ்ல they can go and speak. அதுல there is no restriction. Any doubts ma? சரி ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. Any doubts also? Any others ma? Any other doubts? படுத்து போலாமா? Okay ma. But now put next. But now put ma dissolution. அந்த prorogation எழுதிடுவாங்க. Dissolution. See, இப்ப prorogationக்கும் dissolution என்ன டிஃபரன்ஸ்னா, prorogationna அந்த செஷனை மட்டும் க்ளோஸ் பண்ணுவாங்க. பட்ஜெட் செஷன், மான்சூன் அந்த அந்த கூட்டத்தொடரை முடிவு கொண்டு வருவாங்க. ஆனா டிசல்யூஷன் அவை என்ன ஆயிரும், கலைஞ்சிரும். ஒரு அவையை கலைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குமா இருக்கு? Who can dissolve? எந்த அவை மட்டும்தான் கலையுமா? லோக்சபாவா ராஜ்யசபா ரெண்டுமே கலையுமா? ஒண்ணு வந்து நிரந்தர படிச்சோம்ல, which is a temporary house or which is a permanent house. வெரி குட். ஸோ ராஜ்யசபா வந்துமா நிரந்தர அவைமா, அதை கலைக்க முடியாது. லோக்சபா என்ன ஹவுஸா இருக்கும்? டெம்பரரி which can be dissolved. அப்படி ஒரு அவைய கலைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவ்வளவுதாமா, பிரசிடென்ட் தாமா அவையை கலைப்பாரு. பொதுவாக எதுக்கு அவையை கலைப்பாங்க? சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்துப்பா மோஷன் ஆஃப் கான்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ். அந்த கட்சி பெரும்பான்மை இல்லை என்று நினைத்தால் எதிர்கட்சிகள் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்துமா அவையை கலைக்கலாம். இல்லை அப்படின்னா நார்மலா ஒரு அவையோட வருஷம் எவ்வளவு வருஷம் தான்? 5 years. அப்ப 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்ப அடுத்த ஒரு தேர்தல் வச்சு வர்றப்பமா, அடுத்த தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அவையை ஃபுல்லா கலைச்சிருவாங்க. அப்ப அடுத்த தேர்தல் வச்சு வரப்ப எல்லாம் புதுசா உள்ள வர மாதிரி. ஓகேவா? இப்ப நம்ம சிம்பிளா எடுப்போம். இப்ப 18வது லோக்சபா தேர்தல் நடக்கும் இல்லமா, இந்த தேர்தல் நடந்து முன்னாடி வர்றதுக்கு முன்னாடியே எந்த லோக்சபா கலைச்சிடணும்? 17th லோக்சபாவை கலைச்சிடுற மாதிரி வரும். இந்த அவையை கலைச்சிட்டு தான் அடுத்த ஒரு புதிய அவை என்ன பண்ணுவாங்கம்மா, ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்ப who can dissolve the லோக்சபாமா? டிசால்வ் பண்ணுவாங்க பிரசிடென்ட் தான். எந்த ஹவுஸ் மட்டும் தான் டிசால்வ் பண்ண முடியும்? பிகாஸ் இட் இஸ் a what house? டெம்பரரி. ராஜ்யசபா டிசால்வ் பண்ண முடியுமாமா? முடியாது. பிகாஸ் இட்ஸ் a what house? பெர்மனன்ட் ஹவுஸா தான் இருக்கும். ஓகேமா? அடுத்தது குவாரம். நம்ம இது ஆல்ரெடி படிச்சோம்லமா. வாட் இஸ் கால்ட் குவாரம்? மினிமம். அவ்வளவுதான். So the minimum strength for the house to function எவ்வளவு பேருமா இருக்கணும்? எவ்வளவுமா? 1/10 including presiding officer னு போட்டுங்க. அந்த இன்க்ளூடிங் presiding officer. அப்போ 543 பேர் இருக்காங்க லோக்சபாவில் அப்படின்னா குறைஞ்சபட்சம் எவ்வளவு பேர் இருக்கணுமா? 55 பேராது இருக்கணும். 245 பேர் ராஜ்யசபாவில் இருக்காங்கன்னா குறைஞ்சபட்சம் எவ்வளவு பேர் இருக்கணும்? 24 பேராது இருக்கணும். அதாவது சாரி 25 பேராது இருக்கணும். 1/10. இன்கேஸ் இப்போ அந்த செஷன்ல வந்து இந்த போதிய எண்ணிக்கை இல்லை அப்படின்னாமா இப்ப இந்த செஷன் நடத்த வேண்டாம் அப்படின்னு யாருமா முடிவு பண்ணுவாங்க? Who will stop the house from functioning if there is no quorum? நம்ம படிச்சோம்ல, யாருமா? வெரி குட். ஸ்பீக்கர் தாமா பண்ணுவாங்க. So speaker will stop the house from function
if there is what no quorum. இப்போ குவாரம்னா புரிஞ்சிடமா? அந்த குறைந்தபட்ச உறுப்பினர்களைத்தான் குவாரம் என்று சொல்லுவாங்க. இப்போ குறைஞ்சபட்ச ஒரு அவை நடக்க வேண்டும் என்று சொன்னாலுமா லோக்சபால கண்டிப்பா 55 பேராவது இருக்கணும், ராஜ்யசபால கண்டிப்பா எவ்வளவு பேர் இருக்கணும்? 25 பேராவது இருக்கணுமா? ஓகே. அடுத்து ரொம்ப முக்கியமா லாங்குவேஜ் இன் பார்லிமெண்ட். பாராளுமன்றத்தில் என்ன மொழிமா பேசுறாங்க? ஹிந்தியா, இங்கிலீஷா, இல்ல தாய்மொழியா, என்ன மொழியா பேசுறாங்க? வெரி குட். ஓகேமா. இப்போ ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லலாமா? இந்தியா அரசியலமைப்பு எப்ப உருவாக்குனாங்க? வெரி குட். என்ன மொழியிலுமா எழுதியிருப்பாங்க? ஹிந்தியா, இங்கிலீஷாமா? எழுதுனது ஆரம்ப காலத்துல நம்ம அரசியலமைப்பு எழுதின மொழி கேட்கிறோம். எழுதியிருப்பாங்களா அரசியல் நிர்ணய சபையில் வந்து 395 ஆர்டிகல்ஸ், 8 ஷெட்யூல்ஸ், 22 பார்ட்ஸ் படிச்சோம்லமா, எல்லாம் வித் பிரியாம்பிள், முகவுரை. இதுதான் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன். இது என்ன மொழியில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்கிலீஷா, ஹிந்தியா? இங்கிலீஷ்ல தான் நம்மளோட ஒரிஜினல் அரசியலமைப்பு எழுதியிருப்பாங்க. அத ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. இதுல என்ன பண்ணிருப்பாங்க? மொழிபெயர்த்திருப்பாங்க. ஓகேமா. அப்ப நம்மளோட ஒரிஜினல் அரசியலமைப்பு எழுதப்பட்ட மொழி என்ன மொழிதான்? இங்கிலீஷ் மொழி தான். அது எப்படி மாத்திருப்பாங்க? ஹிந்தியில டிரான்ஸ்லேட். ஓகேமா. இதுக்கு தான் 58 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1987. ஸோ 58வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1987 படிமா. ஸோ இங்கிலீஷ்ல கொண்டு வந்த அந்த அரசியலமைப்பை என்ன மொழிக்கு மாத்திருப்பாங்க? ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. இப்போ இது சிம்பிளா நம்ம எடுப்போம். இப்போ அரசியலமைப்பு உருவானதை நம்ம அமல்படுத்தப்பட்ட வருஷம் எதுமா? ஜான் 26, 1950 இருந்துச்சுமா. அப்ப என்ன முடிவு பண்றாங்க அரசியல் நிர்ணய சபையில? நம்ம எவ்வளவு நாள் யாருக்கு கீழே வாழ்ந்துட்டு இருந்தோம்? சோ எந்த நாட்டோடைய ஆட்சி கீழே இருந்தோம்? அது எது கீழே இருந்தோம்? பிரிட்டிஷ் கீழே தானே இருந்திருப்போம். அப்ப என்ன பண்றாங்க? நம்ம எடுத்த உடனே வந்து இங்கிலீஷை விட்டுட்டு போக முடியாது. ஒரு 15 வருஷம் நம்ம எந்த மொழியை யூஸ் பண்ணுவோம்? இங்கிலீஷ் மொழியை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. எவ்வளவு வருஷமா? 15 வருஷம். அப்ப எந்த வருஷம் இருந்திருக்கணும்? 1965 வரைக்கும் தான் இங்கிலீஷ் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வேண்டாம், எதை மட்டும் யூஸ் பண்ணலாம்? ஹிந்தியை மட்டும் யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணாங்க. எந்த வருஷம்? ஜனவரி 1950. அப்போ எப்படி நம்ம அரசியலமைப்பு அமல்படுத்தின நாள்ல இருந்து அடுத்த ஒரு 15 வயது காலம் வந்து 15 இயர்ஸ் வந்து நம்ம இங்கிலீஷ் யூஸ் பண்ணுவோம். 15 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? இங்கிலீஷை விட்டுட்டு ஹிந்தி யூஸ் பண்ணலாம் முடிவு பண்ணாங்க. ஆனால் இந்த சட்டம் இந்த வருடம் முடிகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடிமா ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இட் இஸ் கால்ட் அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்சி மொழி சட்டம் 1963ல கொண்டு வந்திருப்பாங்க. என்ன சட்டமா? அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட், ஆட்சி சரி அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட், அலுவலக மொழி சட்டம். ஓகேமா. இப்போ இதுலதான் என்ன பண்ணிட்டாங்க? அப்படியெல்லாம் வந்து இங்கிலீஷ் எடுக்க முடியாது. எவ்வளவு நாள் ஹிந்தி இருக்குமோ அந்த நாள் வரைக்கும் இங்கிலீஷும் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கிலீஷ் டு பி கண்டினியூட் எலாங் வித் வாட்மா ஹிந்தி அப்படின்ட்டாங்க. ஓகேமா. அப்ப சிம்பிளா வச்சுப்பாங்களேன். அரசியலமைப்பு நம்ம நடைமுறைப்படுத்தின இருந்து அடுத்த 15 இயர்ஸ் இங்கிலீஷை யூஸ் பண்ணிக்கங்க. 15 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணக்கூடாது? இங்கிலீஷை யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம சொன்ன அந்த 1950ல இருந்து 15 இயர்ஸ் முடியறதுக்கு கரெக்டா 2 வருஷத்துக்கு முன்னாடிமா பாராளுமன்றத்தை ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. என்ன ஆக்ட்? அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட். எந்த வருஷமா? 1963. அப்ப என்ன சொல்லிட்டாங்க? ஹிந்தி அப்படிங்கிற மொழி எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் எது இருக்கும்? இங்கிலீஷ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்போம். வாட் இஸ் அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா? We don't have any national language இருக்கோமா? வெரி குட். நமக்கு ஏதாச்சும் தேசிய மொழி இருக்காமா? தேசிய மொழி கிடையாது. ஏன்னா அலுவலக மொழி என்னமா இருக்கு நமக்கு?
ஹிந்தி along with இங்கிலீஷ், அதுதான் இருக்கும். அப்போ பாராளுமன்றத்துலமா நீ ஹிந்திலையும் பேசலாம், இங்கிலீஷ்லயும் பேசலாம், உங்களுடைய தாய்மொழியிலையும் தாராளமா பேசலாம். பட் உங்களோட தாய்மொழியில பேசுறதுக்கு முன்னாடிமா சபாநாயகர்கிட்ட ஒரு பெர்மிஷன் மட்டும் கேட்கணும். இந்த மாதிரி என்னோட மதர் டங்ல பேசணுமா, பெர்மிஷன் தாராளமா able to speak. அதுல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாதுமா. ஆனால் எந்த மொழியில பேசலாம்னா 8ஆம் அட்டவணை என்னமா சொல்லுது? வாட் இஸ் 8th ஷெட்யூல்? நம்ம படிச்சோம். எவ்வளவு அலுவலக மொழிமா இருக்கு? வெரி குட், 22. அந்த 22 மொழியிலமா எந்த மொழியில வேணாலும் ஒரு எம்பி பேசிக்கலாம். ஆனா என்னன்னா அந்த சபாநாயகரோட ஒரு பெர்மிஷன் வாங்கிடணும். அப்ப there is no restrictions for them. ஓகேமா? ஓகே அம்மா, any doubts வா? ஆமா 58 மா 58. இதான் என்ன பண்ணிருப்பாங்கம்மா, இங்கிலீஷ்ல எழுதின அந்த அரசியலமைப்பு இருக்கலாமா, அதை ஹிந்தியில மாத்துறது. ஏன்னா அரசியலமைப்பு எல்லாம் எழுதிருப்பாங்க முதல்ல 87 மா 1987 58th Amendment Act of. ஆமாமா, இப்பவுமே இது இந்தியில இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். இப்ப எப்படி ஒர்க் ஆகுனாமா, இப்போ we'll take a simplest-ஆன ஒரு லாஜிக் எடுப்போம். ஓகேவா? டைம் இருந்துச்சுன்னா you go and see what is article 394ல A என்ன சொல்றான்னு சொல்லி பாருங்க. 394ல A. ஓகேமா? அந்த விதி 394 ஏல தான் அத்தரேட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னமா? அத்தரேட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி. ஓகே, இப்போ ஒரு கேள்வி கேட்போம். இங்கிலீஷ்ல எழுதின அரசியலமைப்புக்கு அதிகாரம் அதிகமா இருக்குமா, ஹிந்தியில மொழிபெயர்க்கப்பட்ட அரசியலமைப்புக்கு அதிகாரம் அதிகமா இருக்குமா? இது ஒரிஜினல், இது டிரான்ஸ்லேட்டட். எதுக்குமா பவர் ஜாஸ்தி? ஆனால் என்ன சொல்லிருப்பாங்க இந்த 394 ஏல, அதாவது இங்கிலீஷ்ல எழுதின அரசியலமைப்புக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம் ஹிந்தியில மொழி மாற்றப்பட்டதற்கும் இருக்கும் சொல்லியிருப்பாங்க. பொதுவாக வந்து இப்ப வந்து ஒரிஜினல் வந்து தமிழ்ல இருக்கு, அதை ஹிந்திக்கு டிரான்ஸ்லேட் பண்ண அப்படின்னா ஒரிஜினல் தான் எப்ப வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும். கரெக்ட் தானமா? இதுக்கு வேல்யூ எப்படி இருக்கும்? கம்மியா தான் இருக்கணும். ஆனா இது எப்படி ஒர்க் ஆகும்? ஒரிஜினலுக்கும் என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ எதுக்கு இருக்குமா? உங்களுடைய மொழி மாற்றப்பட்டதுக்குமே இருக்கும். ஓகே, பட் சரி இவ்வளவு இன்டெப்தா போக வேண்டாம், பட் பார்த்து மட்டும் வச்சுக்கோமா. ஸோ இங்கிலீஷ் மொழி தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும், அது என்ன மாதிரி இருப்பாங்க? ஹிந்தி மொழிக்கு மாத்திருப்பாங்க. ஓகேவா? இப்ப டவு புட் நெக்ஸ்ட்மா, அடுத்தது போட்டுமா கேள்வி நேரம், கொஸ்டின் ஹார். கேள்வி நேரம் பாராளுமன்றம் ஆரம்பித்த முதல் 1 மணி நேரம், ஃபர்ஸ்ட் 1 hour இஸ் கால்ட் as what hour மா? கொஸ்டின் ஹார், கேள்வி நேரம் என்று சொல்வார்கள். இப்போ பாராளுமன்றம் அந்த கூட்டத்தை ஆரம்பித்த உடனேமா ஆரம்பிக்கக்கூடிய முதல் செஷன் தாமா என்ன செஷனா இருக்கும்? என்ன நேரமா இருக்குமா? கொஸ்டின் ஹார், கேள்வி நேரமா இருக்கும். பொதுவா இந்த கேள்வி நேரத்துலமா எம்பிஸ் எல்லாம் இருக்காங்களா, உறுப்பினர்கள் எல்லாமே அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்பாங்கம்மா. So first hour of every parliament session is called as question hour, கேள்வி நேரம். MPs will ask question against whom? Ministers. So அமைச்சர்கிட்ட எல்லாம் யாரு கேள்வி கேட்பாங்க? MPs. பொதுவா எதிர்க்கட்சி MPs எல்லாம் இருக்காங்களா, அவங்க கேள்வி கேட்பாங்க. அப்படி இந்த கேள்வியை 3ஆ பிரிச்சுங்க. ஒன் இஸ் கால்ட் ஸ்டார்டு கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க, நட்சத்திர கேள்வின்னு சொல்லுவாங்க, ஸ்டார்டு கொஸ்டின். நெக்ஸ்ட் இஸ் கால்ட் அன்ஸ்டார்டு கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. The third is called short notice question. So 3 டைப் ஆஃப் கேள்விகள் கேட்பாங்கம்மா. ஸோ நட்சத்திர குறியீடு, நட்சத்திரமில்லா குறியீடுமா, தென் ஷார்ட் நோட்டீஸ், குறுகிய கால கேள்வின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்டார்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்குமா
ஓரல் ஆன்சர்ஸ் கேட்பாங்க. அதாவது வாய் வார்த்தையில கேள்விகள் எம்பிஸ் கேட்பாங்க. அதுக்கு அமைச்சர்கள் எப்படி பதில் சொல்லணும்? வாய் வார்த்தையிலேயே பதில் சொல்லணும். ஓகேவா? ஆனா அன்ஸ்டார்ட் இருக்கலாமா, இதுக்கு வந்து கையால எழுதப்பட்ட பதில் சொல்லணுமா, ரிட்டன் ஆன்சர்ஸ். என்ன ஆன்சர்ஸ்மா? ரிட்டன் ஆன்சர்ஸ். இந்த ஷார்ட் நோட்டீஸ் எப்படின்னா 10 நாளைக்கு முன்னாடியே கேள்வி ஃபுல்லா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க பதில் சொல்ற மாதிரி இருக்கும். இந்த பதிலும் ஓரல் ஆன்சர் தான். என்ன ஆன்சர்ஸ் தான்? ஓரல் ஆன்சர்ஸ் தான். ஸோ ஓரல் ஆன்சர்னா வாயால கேள்வி வாயால சொல்றதுமா. ஸோ ரிட்டர்னா நம்ம கையால் எழுதி கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஆன்சர் தான் ஓரல் ஆன்சர். அப்ப எவ்வளவு டைப் ஆஃப் கேள்விகள் இருக்கிறது? அவ்வளவுதான். ஸோ நட்சத்திர குறியீடுனா ஸ்டார்ட் கொஸ்டின்மா, இது வந்து அன்ஸ்டார்ட் கொஸ்டின். என்ன கொஸ்டின்? ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின்ஸ். ஸோ ஒன்னே ஒண்ணு மட்டும் தான்மா எதில் நீங்க சொல்ற மாதிரி இருக்கும், கையில் எழுதி தர்ற மாதிரி இருக்கும். மிச்சம் ரெண்டுமே என்ன மோஷனா தான் இருக்கும், ஓரல் ஆன்சர் சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? தென் புட் நெக்ஸ்ட். யார் யார்கிட்ட கேள்வி கேட்பாங்கம்மா? எம்பிஸ் வில் ஆஸ்க் இட்ஸ் ஹோம் மினிஸ்டர்ஸ். ஓகே, இப்போ அடுத்தது போடுங்க. இப்போ நவ் புட் நெக்ஸ்ட்மா. ஒரு டிஃபரன்ஸ் மாதிரி போடுங்க. சென்சர் மோஷன், கண்டன தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் நோ கான்பிடன்ஸ் மோஷன், நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒண்ணு என்னமா? கண்டன தீர்மானம். நெக்ஸ்ட் எதுமா? நம்பிக்கை இல்லா தீர்மானம். சோ சென்சர் மோஷன் ஒண்ணு, நோ கான்பிடன்ஸ் மோஷன். சென்சர் மோஷன் ஒன்று போட்டுவாங்க. இட் ஷுட் ஸ்டேட் த ரீசன், எதுக்காக இந்த கண்டன தீர்மானத்தை கொண்டு வரதுக்கான காரணத்தை சொல்லணுமா. இட் ஷுட் ஸ்டேட் த ரீசன். சோ எதுக்காக இந்த கண்டனத்தை தீர்மானத்தை நான் கொண்டு வரேன்னு சொல்றதுக்கான அந்த காரணத்தை சொல்லிட்டு தான் எதை கொண்டு வரணும், இந்த கண்டன தீர்மானத்தை கொண்டு வரும். ஆனால் நோ கான்பிடன்ஸ் இருக்கலாமா, இதுக்கு காரணம் தேவையில்லை. It should not state the reason, காரணமே தேவையில்லைமா. சரி, பொதுவா இந்த தீர்மானம் எல்லாம் எப்படி கணக்கு வச்சுக்கணுமா, எம்பிஸ் இருக்காங்களா, எதிர்கட்சி எம்பிஸ், அவங்க யார் மேல கொண்டு வருவாங்க, மினிஸ்டர்ஸ் மேல கொண்டு வருவாங்க. ஓகே, அப்ப கண்டன தீர்மானம் என்னமா, அது காரணம் சொல்லணுமாமா, எந்த காரணம் சொல்ல தேவையில்லைமா. இதுவே இது காரணம் சொல்லணும், பட் நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு என்ன பண்ண வேண்டாம், காரணம் சொல்ல தேவையில்லை. ஓகேமா. தென் நெக்ஸ்ட். இப்ப இந்த கண்டன தீர்மானம் என்பதுமா ஒரு அமைச்சர் மேல கொண்டு வரலாம், இல்ல அப்படின்னா குரூப் ஆஃப் அமைச்சர் மேல கொண்டு வரலாம், 4-5 பேர் மேல கொண்டு வரலாம், இல்ல அப்படின்னா ஒட்டுமொத்த அமைச்சர் மேலே கொண்டு வரலாம், என்டையர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அப்ப என்ன சொல்றாங்கம்மா, சோ இந்த கண்டன தீர்மானம் என்பது தனிப்பட்ட அமைச்சர் மேலேயும் கொண்டு வரலாம், குரூப்பா இருக்கிற அமைச்சர் மேலேயும் கொண்டு வரலாம், இல்லைன்னா ஒட்டு மொத்தமா எல்லா அமைச்சர் மேலேயும் கொண்டு வரலாம். ஆனா நோ கான்பிடன்ஸ் இருக்கலாமா, இந்த நோ கான்பிடன்ஸை பொறுத்த வரைக்கும் என்டையர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் மேலதான் கொண்டு வருவாங்க. என்டையர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மேலதான் கொண்டு வருவாங்க. ஓகேமா. இப்போ இதுல இன்கேஸ் கண்டன தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டால் அமைச்சர்கள் ரிசைன் பண்ண தேவையில்லை, நாட் நீடட். அமைச்சர் என்ன தேவையில்லமா, ரிசைன் பண்ண தேவையில்லை. இதுவே நம்பிக்கையில்லா தீர்மானம் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அமைச்சர் என்ன பண்ணி ஆகணுமா, ரிசைன் பண்ணித்தான் ஆகணும். சோ கிளியரா போட்டுருங்க. ஓகேமா. சோ கண்டன தீர்மானம்னா ஒண்ணுமே இல்லமா, ஒரு அமைச்சர் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து உங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அது கொண்டு வரக்கூடிய தீர்மானம் தான் சென்சர் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சென்சர் மோஷன் வந்துமா நீங்க ஒரு அமைச்சர் மேலேயும் கொண்டு வரலாம், குரூப் ஆஃப் அமைச்சர் மேலேயும் கொண்டு வரலாம், இல்ல யார் மேல கொண்டு வரலாம், என்டையர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மேலேயும் கொண்டு வரலாம். பட் இதுவேமா when you go for your no confidence motion, நீங்க வந்து அது காரணம் எல்லாம் சொல்ல தேவையில்லமா, எதுக்காக என்ன பண்ணலாம், நீங்க தாராளமா கொண்டு வரலாம்.
ஆனால் இப்ப எப்படின்னா ஒரு சிம்பிளஸ்டான லாஜிக். ஓகே. ஒரு ஒரு சினாரியோ மாதிரி எடுப்பாமா. இன்னைக்கு இந்தியால வந்துமா ஒரு அமைச்சர் மேல வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க. எதுக்குன்னா, எனக்கு இந்த அமைச்சர் மேல நம்பிக்கை இல்ல. இவங்கள நம்பி நாட்ட ஒப்படைக்க முடியாது. இவங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டுமா, ஒரு எம்பி என்ன பண்ணுவாரு? இந்த நோ கான்ஃபிடன்ஸ் தீர்மானத்த ஃபர்ஸ்ட் கொண்டு வருவார். ஆனா, இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வர மாரி இருந்தாமா, குறைஞ்சபட்சம் 50 பேரா அந்த தீர்மானத்த கையெழுத்து போடணும். எவ்வளவு பேரு? மினிமம் 50 மெம்பர்ஸ் ஹேவ் டு சைன். இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் டு பிரிங் வாட் மோஷன் சைன்? நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். ஓகே. இப்ப 50 பேர் கையெழுத்து போட்டாங்கன்னா, நோ கான்ஃபிடன்ஸ் என்ன பண்ணாங்க? கொண்டு வந்தாங்க. இப்போ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்மா ஒரு அமைச்சர் மேல கொண்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நிதி அமைச்சர் நம்ம எடுத்துக்கோம். ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். இப்ப இந்த நிதி அமைச்சர் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்ல. ஏதோ ஒரு காரணத்தால அவங்க மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து, அது ஸ்பெஷல் மெஜாரிட்டில பாஸ் ஆகும். என்ன மெஜாரிட்டிமா? சிறப்பு பெரும்பான்மையில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால், நிர்மலா சீதாராமன் மேம் நிதி அமைச்சர் மட்டும் ராஜினாமா பண்ண மாட்டாங்கம்மா. ஒட்டுமொத்த அமைச்சர் ரிசைன் பண்ணணும். கொண்டு வரது ஒரு அமைச்சர் மேல இருந்தாலும், அந்த கொண்டு வரக்கூடிய ஒரு அமைச்சர் மேல அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால், அந்த அமைச்சர் மட்டும்தான் போவான்னு கணக்கு கிடையாதுமா. ஒட்டுமொத்த அமைச்சர்களும் தகுதி நீக்கி ராஜினாமா பண்ணத்தான் வேணும். ஓகே. இப்போ ஒரு டைம் ரிசைன் பண்ணப்பட்ட மினிஸ்டர்ஸ் மறுபடியும் அமைச்சரா வரலாமாமா? ஒரு டைம் வந்துமா அது மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தமா அமைச்சரவை தூக்கிடுறாங்க. மறுபடியும் அவங்க அமைச்சரா வரலாமா? தாராளமா வரலாமா? ஏன்னா அமைச்சர் முடிவு பண்றது யாருதாமா? அமைச்சர் அமைச்சர் எம்பிஸ் தான் மக்கள் சூஸ் பண்ணுவாங்க. அவ்வளவுதானே. பிரைம் மினிஸ்டர் முடிவு பண்றதானமா அமைச்சர்ஸ். அதாமா எதுக்காக கொண்டு வரதான் மேட்டர். இப்ப இந்த அம்மா பண்ண செயல் சரியில்லை, அதனால நான் கண்டனம் கொண்டு வரங்கிறது கண்டன தீர்மானம். இப்ப எனக்கு அம்மா மேல நம்பிக்கையே இல்ல, எனக்கு அமைச்சா தொடரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் பாத்தீங்களாமா, அப்பதான் நோ கான்பிடன்ஸ் கொண்டு வருவாங்க. அது வந்துமா அடுத்து நம்ம படிப்போம். அது வந்து ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்பிக்கை கூறும் தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேற அது வேற. இது வந்து நோ கான்பிடன்ஸ் அமைச்சர் மேல மட்டும்தான் கொண்டு வருவாங்க. பட் ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ் தான் எம்பிஸ் மேல கொண்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு வந்து ஆட்சி ஃபார்ம் பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் 540ல 271 எம்பிஸ் அது இருக்கணும். இப்ப நான் என்ன நினைக்கிறேன், சில எம்பிஸ் எல்லாம் வந்து எதிர்கட்சியில போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த கவர்மெண்ட்டுக்கு பெரும்பான்மை இல்ல. அப்ப நான் கொண்டு வரக்கூடிய தீர்மானம் தான் ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ். புரிஞ்சாமா? இப்போ சிம்பிளா சொல்லட்டுமா? ஓகே. இப்ப நம்ம பிரசன்ஸ் எடுத்துக்கோ, ஒரு ஒரு கற்பனை கதை தான் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. ஓகே. இப்ப இன்னைக்கு வந்துமா ஒரு சிம்பிளஸ்டான ஒரு திங் இருப்போம். ஒரு ஒரு வார் நடக்குதுன்னு வச்சுக்கோ, ஒரு பெரிய போர்னு போதுமா? ஓகே. சோ இப்ப போர் எல்லாம் வந்துச்சுன்னா எந்த அமைச்சர்மா ரொம்ப ஆக்டிவா செயல்படணும்? அவர் சொல்லாம டிஃபென்ஸ் மினிஸ்டர் நம்ம எடுத்துக்கலாமா? டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ரொம்ப, ஏன்னா அவர் கண்ட்ரோலுக்கு தான் டிஃபென்ஸ் ஃபுல்லாவே இருக்கு. ஓகே. இப்போ ஒரு பெரிய போரோட போயிட்டு இருக்குமா, ஆனா அந்த போர்ல வந்து நம்ம பெரும் தோல்வியே பார்த்துட்டு இருக்கோம். நாட் வின்னிங் தட். நம்மோட எல்லா விஷயங்களுமே இருந்தும் பட் நம்மளால ஜெயிக்க முடிய மாட்டேங்குது. அப்போ இதுதான் எதிர்கட்சிக்கு ஒரு பெரிய டூலா இருக்கும். இப்ப எதிர்கட்சி என்ன நினைப்பாங்கன்னா, இவரு ராணுவ அமைச்சரா தொடரும் வரைக்கும், இவர் டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்கிற வரைக்கும் நம்ம நாட்டுக்கு பாதுகாப்பே கிடையாது. நம்ம நாடு ஈஸியா தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்களுக்கு இவர் மேல நம்பிக்கையே இல்ல, நம்ம நாட்டை காப்பாத்துவாரு அப்படி நான் நினைச்சனால், அவர் மேல கொண்டு வரக்கூடியதமா நோ கான்பிடன்ஸ் மோஷன். இல்ல, அவர் பண்ண ஒரு விஷயத்தினால இந்தியா ஜெயிச்சிருச்சு, ஆனா நிறைய இழப்பீடு ஏற்பட்டுருச்சு. அப்படி ரொம்ப இழப்பீடு ஏற்பட்ட காரணத்தினால அவர் மேல ஒரு அதிருப்தி நான் தெரிவிக்கிறேன், ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறேன். அது கொண்டு வரதாமா கண்டன தீர்மானம் சொல்லுவாங்க. ஆனா என்ன டிஃபரன்ஸ்னா, நான் உங்க மேல கண்டனம் தெரிவிச்சா நீங்க அமைச்சரவை ரிசைன் எல்லாம் பண்ண தேவையில்லை. ஆனா உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி தீர்மானம் பாஸ் ஆச்சா என்ன பண்ணித்தான் கண்டிப்பா ரிசைன் பண்ணித்தான். இப்ப இந்த இடத்துல டிஃபென்ஸ் மினிஸ்டர் மேல நான் கொண்டு வந்தாமா, அவரு மட்டும்தான் போவாராமா இல்ல என்டையர் கவுன்சில் மினிஸ்டர் போயிருவாங்களா?
அவர் மட்டுமாமா இல்ல என்டையர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மாமா? நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாமா அவர் மட்டும்தான் போவாராமா இல்ல என்டையர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸாமா? வெரி குட். ஏன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் பதவி மட்டும் போகாதமா ஒட்டுமொத்த அமைச்சர் பதவியும் போகும். அப்போ வெரி குட். இப்ப அதுக்கு தாமா வெரி குட், நல்ல கேள்வி. இப்ப இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா there is a word called collective responsibility அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டு பொறுப்புடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேமா? இப்போ நீங்க அமைச்சரா இருக்கீங்க, தப்பில்லை. பொதுவா எம்பியா இருக்கிறவங்க தான் அமைச்சரா வருவாங்க. ஒரே கட்சியில் இருக்கிறவங்க தான் அமைச்சரா வருவாங்க. அப்ப ஒரு அமைச்சர் தப்பு பண்ணாருன்னா அவருக்கு மட்டும் கெட்ட பேர் வராதுமா, என்டையர் அமைச்சருக்கு கெட்ட பேர் வரும். அதுதான் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரச்சனையே இல்லை. இண்டிவிஜுவலா தனியா நான் கரெக்டா இருக்கேன், என்ன விட்டுருங்க, அப்படி பண்ண முடியாதுமா. நம்ம பாராளுமன்ற சட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி தான், கலெக்டிவ் தான். இப்ப நம்ம 10 பேர் ஒருத்தருக்கா ஒரு ஃபீல்ட்ல போய் வேலை செய்யறோம் அப்படின்னா 10 பேரும் நான் தப்பு பண்ணாலும் உங்க எல்லாத்தையும் கேள்வி கேட்பாங்க. அப்படி இருக்கிறப்பமா தப்பு நடக்கிற வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா இருக்குல்லமா. அதுக்காக தான் வாட் ரெஸ்பான்சிபிலிட்டி, கலெக்டிவ். இதுவே நம்ம இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருந்தா பிரச்சனையே இல்லை. நான் கரெக்டா இருக்குங்க, என் டீம் தாங்க தப்பா இருக்கு, நீங்க டீம் பதச்சு விட்டுருவாங்க. பட் இந்த இடத்துல டீம்ல ஒருத்தர் தப்பு பண்ணாலும் என்டையர் டீமை தூக்கிடுவாங்க. ஆனா இது ரொம்ப ரேரா இருக்கும். நீங்க நினைச்சு பாருங்களேன், இப்போ ஓகே இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் சிச்சுவேஷன்லமா நோ கான்பிடன்ஸ் பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு 50 பேர் வேணும். அப்படி தீர்மானம் கொண்டு வந்துட்டாலும் 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ், 2/3 நபர் உள்ள வந்து ஓட்டு போடணும். அப்ப திரும்ப ஒரு 375 எம்பிஸ் வந்து ஓட்டு போடணும். வாய்ப்பு இருக்காமா? ஏன்னா ஆளுங்கட்சி அவ்வளவுதான். அது வந்து இது ரொம்ப ரேர் தான். பட் இருந்தாலும் அந்த அமைச்சரை செக் வைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் தாமா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். தாராளமா, கண்டிப்பா. ஏன்னா அவர் அமைச்சரவை குழு தானே இருப்பாரு, அவரும் போயிருவார். ஆனா இப்பமா எம்பி போக மாட்டாங்கம்மா, அந்த அமைச்சர் பதவி தான் காலியாகும். மறுபடியும் என்ன வந்துடலாம், அமைச்சரா வந்துடலாம். ஆனா நம்பிக்கை கூறும் தீர்மானத்துல அவங்களால நிறைவேற்ற முடியல என்று சொன்னால் அவங்க ஆட்சி என்ன ஆயிரும், கலைஞ்சிரும்லமா. அப்ப அது வேற இது வேற. ஓகே பை, எனி டவுட்ஸ் மா so far? டவுட் இருக்காமா? ஓகே, இப்ப அடுத்து புட்மா ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் டூ ஹவுஸ். என்ன ஆர்டிகல்மா? ஆர்டிகல் 108. ஓகேமா? இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் என்னன்னா who summons joint sitting கேட்பாங்க. இந்த கூட்டு தொடரை ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்றது யாரா இருக்கும்? President will summon the joint sitting. Second, who presides கேட்பாங்க. யாருமா இந்த கூட்டுதலை வழி நடத்துவான்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் யாருதான்? ஸ்பீக்கர் தான். ஸ்பீக்கர் இல்லைன்னா டெபுட்டி போட்டுருங்க. டெபுட்டி ஸ்பீக்கரும் இல்லைனால் கோ வித் வாட் சேர்மன்மா? டெபுட்டி சேர்மன் தான். ஓகே, எதுக்காக சார் ஜாயிண்ட் சிட்டிங் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா, இப்ப சிம்பிள்மா, ஒரு மசோதா வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் அது 2 செஷன்லயும் 2 அவையிலையும் பாஸ் ஆகணும்லமா. லோக்சபாலையும் பாஸ் ஆகணும், என்ன ஆகணும், ராஜ்யசபாலையும் பாஸ் ஆகணும். இப்ப ஜாயிண்ட் சிட்டிங் எந்த பில்லுக்கு மட்டும் தான் கொண்டு வர்றாங்க? என்ன பில்லுக்கு மட்டும் தான் இருக்குமா? ஆர்டினரி பில்லுக்கு மட்டும் தானமா இருக்கும் ஜாயிண்ட் சிட்டிங். அப்ப சாதாரண மசோதாக்கு மட்டும் தான் நம்ம என்ன கொண்டு வர முடியும்? ஜாயிண்ட் சிட்டிங் கொண்டு வர முடியும். சிம்பிள். ஏன்னா சாதாரண மசோதாக்கு லோக்சபாக்கு ஈக்குவல் பவர்ஸ் இருக்கு, ராஜ்யசபா என்ன பவர்ஸ் இருக்கு, ஈக்குவல். சோ ரெண்டுக்குமே சமமான என்ன இருக்குமா, அதிகாரம் இருக்கிறது. ஓகே, இப்போ லோக்சபாலையும் அது நிறைவேறணும், ராஜ்யசபால நிறைவேறணும். இப்ப இப்ப லோக்சபால வந்து 300 பேர் இருக்கான்னு வச்சுங்க எக்ஸாம்பிளுக்கு. ராஜ்யசபால ஒரு 200 பேர் இருக்கான்னு வச்சுங்க எக்ஸாம். இப்போ லோக்சபால ஸ்பெஷல் மெஜாரிட்டி எவ்வளவு பேர் இருக்கிறப்போ 300ல ஸ்பெஷல் எவ்வளவு படிச்சிருக்கோம்? 2/3 படிச்சிருக்கோமா? அப்ப கண்டிப்பா எவ்வளவு பேர் இருக்கணும்? 200 பேர் ஓட்டு போட்டிருக்கோம்.
இதுவே ராஜ்யசபா எவ்வளவு பேருமா இருக்கணும் அப்ராக்சிமேட்டா? எவ்வளவு அப்ராக்சிமேட்டா? ஓகே, ஒரு 125 வச்சுக்கோமா அப்ராக்சிமேட்டா. ஓகே, இப்போ எனக்கு 200 பேர் லோக்சபால கையெழுத்து போடணும், 125 பேர் எவ்வளவு பண்ணும் ராஜ்யசபால. அப்ப மொத்தமா எனக்கு எவ்வளவு ஓட்டு தேவைப்படும்? 325 ஓட்டு தேவைப்படும். எதை இந்த மசோதா ஓட்டா மாறுறதுக்கு, ஆக்டா மாறுறதுக்கு. இப்போ இதுல 100 பேர் கையெழுத்து போடாம இருக்காங்கம்மா, இதுல ஒரு 75 பேர் கையெழுத்து போடாம இருக்காங்கம்மா. ஓகே, இப்ப நான் என்ன யோசிக்கிறேன், இந்த மசோதா தனித்தனியா இருந்தா 300 வரமாட்டேங்குது. ஏன்னா நிறைய பேர் இந்த மசோதா வேண்டாம்னு சொல்றாங்க இங்க, நிறைய பேர் இங்க மசோதா வேணும்னு சொல்றாங்க இங்க. அப்ப ஒரு ஹவுஸ் வேண்டாங்குது, ஒரு ஹவுஸ் வேணுங்குது. இங்க எண்ணிக்கை இருக்கு, இங்க எண்ணிக்கை இல்லை. சோ இந்த மாதிரி ஒரு காலகட்டம் வர்றதை தான் நம்ம டெட் லாக் அப்படின்னு சொல்லுவாங்க, முட்டுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பில்லு பாஸ் ஆக மாட்டேங்குது, ஆக்ட் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரிமா ஒரு ஆர்டினரி பில் வந்து லோக்சபால இருந்து ராஜ்யசபாக்கு போச்சுன்னா, ராஜ்யசபா மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ணலாம் 6 months. இல்ல, ராஜ்யசபால இருந்து லோக்சபா எவ்வளவு months தான்? 6 months தான். இப்ப 6 மாச காலம் ஆயும் எந்த ஹவுஸ்மே கரெக்டா பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன கொண்டு வருவாங்க? ஜாயிண்ட் சிட்டிங். அப்ப இந்த மாதிரி 2 ஹவுஸ்லயும் பிரச்சனை இருக்கிறப்போ 2 ஹவுஸையும் ஒட்டுக்கா உட்கார வைப்பாங்க. இப்ப தனித்தனியா தான் நீங்க ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க. இப்ப ஒட்டுக்கா உட்கார வச்சதுக்கு அப்புறம் அதுல எவ்வளவு பேர் இருக்கணும் எனக்கு? 325 பேர் இருக்கும். சோ அப்படி 2 ஒட்டுக்கா உட்கார வச்சுமா அந்த மசோதாவை நிறைவேற்றுவது தான் ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த ஜாயிண்ட் சிட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வரக்கூடிய பர்சன் யார் சொல்லுவாங்க? பிரசிடென்ட் தான் சொல்லுவாருமா. அதை யாரு ப்ரெசிட் பண்ணுவாங்க? ஸ்பீக்கர். அவர் இல்லைன்னா யாருமா? டெபுட்டி ஸ்பீக்கர். அவர் இல்லை யாருதான்? டெபுட்டி சேர்மன் தான். ஓகே, இப்போ இந்தியால இது வரைக்கும் எவ்வளவு டைம்ஸ் ஜாயிண்ட் சிட்டிங் கொண்டு வந்திருக்காங்கன்னா மொத்தமாவே 3 டைம் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் 3 times ஜாயிண்ட் சிட்டிங் வாஸ் பாஸ்ட். எதுக்காகனா முதலமா 1960 ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க. இட் இஸ் கால்ட் டவுரி ப்ரொஹிபிஷன் பில், வரதட்சணை தடுப்பு சட்டம். சார் பில்லு தான், ஆக்டா மாறாது. தென் நெக்ஸ்ட் 1977ல பேங்கிங் சர்வீஸ் கமிஷன். இப்ப நம்ம டிஎன்பிசி மாதிரிலாம் இருக்கலாமா? டிஎன்பிசி யூபிஎஸ்சி மாதிரி அந்த மாதிரி பேங்குக்கு ஒரு ஆணையம் கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த மசோதா ரிப்பீல் ஆயிடுச்சுமா. ரிப்பீல் இல்லாம அந்த மசோதா காலாவதி ஆச்சு, அதாவது பாஸ் ஆகல. 3வது கொண்டு வந்தாங்கம்மா 2002ல பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட், தீவிரவாத தடுப்பு சட்டம். போட்டா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, POTA. இந்த 2 நிறைவேறிடுச்சு. எது மட்டும் நிறைவேறல? இந்த பேங்கிங் சர்வீஸ் கமிஷன் நிறைவேறல. அப்போ எவ்வளவு டைம் இது ஜாயிண்ட் சிட்டிங் கொண்டு வந்திருக்காங்க? 3 டைம் தான்மா. சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து டவுரி ப்ரொஹிபிஷன் பில்மா. செகண்ட் டைம் எது கொண்டு வந்திருக்காங்க? உங்களுடைய பேங்கிங் சர்வீஸ் கமிஷன் பில்மா. தேர்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 2002மா ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் பில். ஸோ தீவிரவாத தடுப்பு சட்டம். ஸோ அப்படி சொல்லிட்டுமா மொத்தமா 3 டைம் மட்டும்தான் we have what ma this what do you call dowry prohibition bill அப்படி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேமா, ஜஸ்ட் ஒரே செகண்ட் அப்படியே லைன்ல ஹோல்ட் பண்ணுங்கம்மா, ஒரே செகண்ட்.
இப்ப போட்டுக்குமா. ஸோ எவ்வளவு டைம் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க மொத்தமாவே? ஸோ 3 டைம் மட்டும்தான் இங்க வாட்ச் சிட்டிங், ஜாயின்ட் சிட்டிங். ஸோ 1960 ஒண்ணுமா, 77 ஒண்ணு, 2002 ஒண்ணு, 1977 கொண்டு வந்து ஜாயின்ட் மட்டும் நிறைவேறலாமா, பட் மிச்சம் என்ன ஆயிடுச்சு, நிறைவேறிடுச்சு. ஸோ இதான் வந்து உங்களோட ஜாயின்ட் சிட்டிங். ஸோ ஜாயின்ட் சிட்டிங் கேள்விகள் ரொம்ப சிம்பிளா தான் கேட்பாங்க. ஸோ யாரு ஜாயின்ட் சிட்டிங் கொண்டு வரலாம், யாரெல்லாம் ஜாயின்ட் சிட்டிங் வழி எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஓகேமா. தென் நெக்ஸ்ட் ஓகேமா. So any doubts in parliament so far? ஏதாச்சும் டவுட் இருக்காமா? ஓகே. இப்போ ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் பார்க்கலாமா? இப்போ ஒரு பில் இருக்குன்னு வச்சுங்க. ஓகேவா? ஓகே, வில் டேக் நவ் ஆர்டினரி பில். என்ன பில்மா? ஆர்டினரி பில். இப்போ சட்டமன்றத்தில் மைண்ட் வச்சுக்கங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல. ஓகே, இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லமா ஒரு ஆர்டினரி பில் கொண்டு வராங்க. இந்த பில்லு ஆக்டா மாறணும் அப்படின்னு சொன்னால் யார் அங்க கையெழுத்து போடுவாங்க? இங்க பிரசிடென்ட் கையெழுத்து போடுவாங்க. அங்க யாருமா? கவர்னர். ஓகே, இப்போ கவர்னர் கிட்ட அந்த சாதாரண மசோதா போச்சுனாமா, கவர்னருக்கு பொதுவா பிரசிடென்ட் எவ்வளவு ஆப்ஷன் இருந்துச்சு? 3. ஆனா கவர்னருக்கு மட்டும் 4 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அசென்ட் கொடுத்துடலாம். செகண்ட் அது என்ன பண்ணலாம்? ரிஜெக்ட் பண்ணிடலாம். தேர்ட் என்ன பண்ணலாம்? ரிட்டர்ன் பண்ணலாம். யாரு கொண்டு வந்தாங்களோ அதுக்கு என்ன பண்ணலாமா, மறுபடியும் திருப்பி ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகே, இப்ப ரிட்டர்ன் பண்ணப்பட்ட மசோதா சட்டமன்றம் சென்று அங்க திருத்தம் செய்தோ திருத்தம் செய்யாமலையோ மறுபடியும் பிரசிடென்ட் கவர்னருக்கு அனுப்பிச்சாருனாமா, அப்ப கவர்னர் கண்டிப்பா என்ன பண்ணி தாங்கணும்? என்ன பண்ணி தான் வாங்கணும்? சைன் போட்டு தாங்கணும். இது சொல்லுங்கம்மா. ஓகே ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒப்புதல் கொடுத்தான் வேண்டும், செகண்ட் ரிஜெக்ட் பண்ணலாமா, தேர்டு திருப்பி அனுப்பலாம். யாரு மசோதா கொண்டு வந்தாங்களோ அவங்க திருப்பி பிரசிடென்ட் கவர்னர் அனுப்புறாரு. இந்த இடத்துல சட்டமன்றம் கட்டாயமா திருத்தம் பண்ணுமாமா? கிளியர் படிச்சீங்க. வித் ஆர் வித்வுட் அமெண்ட்மெண்ட்ஸ், திருத்தம் பண்ணியோ இல்ல திருத்தம் பண்ணாமையோ, என்ன மெஜாரிட்டி? அதுவும் சிம்பிள் மெஜாரிட்டி, சாதாரண பெரும்பான்மை தான். திருத்தம் செய்தோ திருத்தம் செய்யாமலையோ மறுபடியும் கவர்னருக்கு அனுப்பிச்சாங்கன்னா அந்த கவர்னர் என்ன பண்ணி தாங்கணும்? சைன் போட்டு தாங்கணும். ஃபோர்த் ஆப்ஷன் கவர்னர் என்ன பண்ணலாம்னா, he can reserve the bill for president. யாருக்கு அனுப்பிச்ச அந்த மசோதாவை? குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சிடலாம். ஓகேமா. இப்போ சட்டமன்றத்தினால நிறைவேறப்பட்ட மசோதா ஆளுநர் யாருக்கு ரிசர்வ் பண்ணி கொடுத்துறாரு? யாருக்கு கொடுத்துறாருமா? அது யார் ரிசர்வ் பண்றாரு? he reserved it for president. ஓகே, இப்போ இந்த இடத்துலமா சட்டமன்றத்துல இப்போ ஒன்ஸ் கவர்னர் வந்து பிரசிடென்ட் ரிசர்வ் பண்ணி கொடுத்துட்டாருன்னா ஹியர் ஆஃப்டர் அந்த மசோதாக்கும் கவர்னருக்கும் எந்த சம்மந்தமே இருக்காது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா பிரசிடென்ட் யாரு தான்? சட்டமன்றம் தான். அதுக்கப்புறம் யாரும் உள்ள வர மாட்டாங்கம்மா, கவர்னர் உள்ள வர மாட்டாரு. ஓகேவாமா. இப்போ இந்த ஒதுக்கப்பட்டார், இந்த ரிசர்வ் பண்ணப்பட்ட அந்த பில் பிரசிடென்ட்டுக்கு வந்துச்சுனாமா, பிரசிடென்ட்டுக்கு இந்த இடத்துல 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? பிரசிடென்ட் அசென்ட், ஒப்புதல் கொடுத்துடலாம். செகண்ட் என்ன பண்ணலாம்? பிரசிடென்ட் ரிஜெக்ட் பண்ணலாம். தேர்ட் என்ன பண்ணலாமா? ரிட்டர்ன் பண்ணலாமா? இப்போ இந்த இடத்துல பிரசிடென்ட் யாருக்குமா திருப்பி அனுப்பாரு? ஆளுநருக்கா சட்டமன்றத்துக்கா? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சொல்லக்கூடிய சட்டமன்றம் திருப்பி அனுப்பிச்சிருவாரு. இப்ப இந்த இடத்துல பிரசிடென்ட் வந்து யாருக்கு அனுப்புறாரு? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு. இதுல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் திருத்தம் செய்தோ திருத்தம் செய்யாமலையோ சிம்பிள் மெஜாரிட்டியில மறுபடியும் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சாருனால் அந்த இடத்துல பிரசிடென்ட் கையெழுத்து போன கட்டாயம் கிடையாது. பிரசிடென்ட் கையெழுத்து போடலாம், போடாமையும் போகலாம். ஓகேவாமா. அப்போ சிம்பிளா கெஸ் பண்ணி பாருங்களேன். ஒரு மசோதா வந்து ரிசர்வ் பண்ணி பிரசிடென்ட் யாருக்கு அனுப்புறாரு?
கவர்னருக்கு அனுப்பிச்சிடுறாரு. சரி, கவர்னர் யாருக்கு அனுப்பிச்சிருவாரு? பிரசிடென்ட்டுக்கு. பிரசிடென்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அசென்ட் கொடுக்கலாம். இல்ல என்ன பண்ணலாம்? ரிஜெக்ட் பண்ணலாம். இல்ல மறுபடியும் திருப்பி அனுப்பலாம்லமா? திருப்பி யாருக்கு அனுப்புவாரு? சட்டமன்றத்துக்கு அனுப்புவார். ஏன்னா ஒன்ஸ் கவர்னர் வந்து அந்த மசோதாவை ரிசர்வ் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் கவர்னருக்கும் அந்த மசோதா சம்மதமே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா பிரசிடென்ட்டுக்கு யாருக்கு தான்? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு தான். அப்ப இந்த இடத்துல பிரசிடென்ட் வந்து மறுபடியும் திருப்பி அனுப்பப்பட்ட அந்த மசோதா பிரசிடென்ட் வந்து திருத்தம் செஞ்சோ திருத்தம் செய்ய மறுபடியும் வந்துச்சுன்னா அந்த இடத்துல பிரசிடென்ட் கட்டாயமா கையெழுத்து பண்ணுமாமா? இஸ் இட் கம்பல்சரி? நோ தானமா? புரிஞ்சலமா இது? See, full கேளுங்க, I will repeat you, not a problem. ஓகேவா? இது என்ன பில்லுக்கு? ஆர்டினரி பில்லுக்கு. ஓகேவாமா? ஓகே. இப்போ நம்ம அடுத்த ஒரு சினாரியோ எடுப்போம். ஓகே. இப்போ இதுவே சட்டமன்றத்துல மணி பில் கொண்டு வராங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் என்ன பில் கொண்டு வராங்க? See, ஒரு பில்லு கவர்னர் கிட்ட வந்துச்சுனாமா டைம் ஃப்ரேம் இருக்காமா? Is there any time frame for the governor to give his assent ma? ஒரு பில்லு ஆக்டா மாறக்கு டைம் இருக்கா? நோ டைம் ஃப்ரேம். அதே மாதிரிதான் ஒரு மசோதா ஆளுநர் கிட்ட வந்துச்சுன்னா ஆளுநருக்கு டைம் கிடையாதுமா? அந்த மசோதா ரிசர்வ் பண்ணி பிரசிடென்ட் போச்சு, அவருக்கு என்ன கிடையாது? டைம் ஃப்ரேம் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம மணி பில் எடுப்போம். இப்ப மணி பில்ல சட்டமன்றத்துல கொண்டு வராங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில. இது யாருக்கு கையெழுத்து போட வரும்? கவர்னருக்கு வரும். இப்ப இந்த இடத்துல கவர்னருக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் பண மசோதா நம்ம என்ன பண்ணலாம்? ஒப்புதல் கொடுக்கலாமாமா? பண மசோதா ரிஜெக்ட் பண்ணலாமா? பண மசோதா திருப்பி அனுப்ப முடியுமாமா? Can the money bill be returned? Money bill cannot be returned. ஓகேமா? அப்ப பண மசோதா திருப்பி அனுப்ப முடியாது. மூணாவது என்னமா பண்ணலாம் அப்ப அவரு? He can reserve the money bill. To whom? President. அப்ப பண மசோதாவையும் அவர் என்ன பண்ணலாமாமா? தாராளமா பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணுவார். ஓகே. இப்போ இந்த இடத்துல பிரசிடென்ட் கிட்ட ரிசர்வ் பண்ணி வந்த மணி பில்லுக்கு பிரசிடென்ட்டுக்கு எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கும்? 3 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சரி 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த பில்லுக்கு அவர் என்ன பண்ணலாம்? அசென்ட் கொடுக்கலாம். இல்லைன்னா அந்த பில் அவர் என்ன பண்ணலாமா? ரிஜெக்ட் பண்ணலாம். அந்த மணி பில்ல ரிட்டர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டா ரிட்டர்ன் பண்ண முடியாது. அது கவர்னர் அனுப்பிச்ச மணி பில்லா இருந்தாலும் சரி, இல்ல யாரு கொண்டு வந்த மணி பில்லா இருந்தாலும் சரி, பிரசிடென்ட் என்ன பண்ண முடியாதுமா? மணி பில்ல ரிட்டர்ன் பண்ண முடியாது. அப்ப பண மசோதாவை ரிசர்வ் பண்ணலாமானா தாராளமா ரிசர்வ் பண்ணலாமா? பட் நம்ம என்ன பண்ண முடியாது? we can't able to return. அப்ப பிரசிடென்ட் அதற்கு என்ன பண்ணியாகணும்? ஒண்ணு நீ என்ன கொடுக்கணும்? அசென்ட். இல்ல என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அவ்வளவுதாமா. ஓகேமா? எனி டவுட்ஸ்மா? கிளியரா புரிஞ்சலமா? ஓகேமா. ஓகே. இப்போ now put next மா. இப்போ now put next மா சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம். ஓகேமா? ரொம்ப சிம்பிளஸ்டான ஆர்டிகல்ஸ் தாமா. ஸோ ஆர்டிகல் 124ல இருந்துமா 147 வரைக்கும் சொல்லுவாங்க சுப்ரீம் கோர்ட் வரும். ஓகேமா? ஸோ இந்தியாவில் இப்ப இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தை எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னாமா Jan 28, 1950. ஸோ ஜனவரி 28, 1950 அன்னைக்குதாமா இந்த இதை கொண்டு வந்திருப்பாங்க, இந்த உச்ச நீதிமன்றம் அப்படின்னு இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேமா? ஸோ ஆரம்ப கொண்டு வரப்பமா
ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஒரு தலைமை நீதிபதியும் பிளஸ் 7 பேர் இருந்திருப்பாங்க, பிளஸ் 7 ஜட்ஜஸ். ஆரம்பிக்கிறப்போ எனி கேஸ்மா இப்ப பிரசன்ட் எவ்வளவு இருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல? எவ்வளவுமா? 33 பேர் மொத்தமா இருக்காங்க இன்னைக்கு பிரசண்டா. ஆரம்பிக்கிறப்போ 8 பேர் இருந்தாங்கம்மா, இப்ப பிரசன்ட் 30 பேர் இருக்காங்க. அப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்களா ஜட்ஜஸ், அவங்களுடைய ஸ்ட்ரென்த் எண்ணிக்கை அதிகப்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருன்னு கேட்டாங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் அது அதிகாரம். So parliament has the power to increase the what ma strength of the supreme court. அப்ப ஆரம்பிக்கிறப்ப 8 இருந்து இப்ப எவ்வளவு இருக்குமா? 33 ஜட்ஜஸா இருக்காங்க. ஓகேவா? இப்ப அடுத்து செகண்ட் அப்படியே ஓனா போட்டோமா, எப்ப ஆரம்பிச்சாங்க, ஆர்பிபி எவ்வளவு பேர் இருந்தாங்க, இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்பாயின்மெண்ட் நீங்களே கெஸ் பண்ணுங்களேன். Who appoints a judge of Supreme Court? President தான் அப்பாயிண்ட். சிஜேஐனா ஒண்ணுமே இல்லமா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அவரும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தான். பட் என்னன்னா மூத்த ஜட்ஜா இருப்பார், அதனாலதான் தலைமை நீதிபதினு சொல்லுவாங்க. சீஃப் ஜட்ஜ், ஆனா அவரு என்ன கணக்கு தான், ஒரு ஜட்ஜு கணக்கு தான். அப்போ who appoints the judge of Supreme Court? யாரும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகேமா? ஆனா இப்ப சுப்ரீம் கோர்ட் சொல்லக்கூடிய அந்த பர்சன்ஸ் இவங்க தான் வந்து ஜட்ஜு. சோ who appoints the judge of Supreme Court? நம்ம பிரசிடென்ட் தான். ஆனா அந்த ஜட்ஜை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா அதுக்கு தான் கொலீஜியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. என்னமா? கொலீஜியம். இந்த கொலீஜியம்னா ஒண்ணுமே இல்லமா, ஒரு சீஃப் ஜஸ்டிஸும் பிளஸ் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ், 5 பேர் சேர்ந்து இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கொலீஜியம். இந்த கொலீஜியம் யார முடிவு பண்ணி அனுப்புறாங்களோ அவங்கள தான் பிரசிடென்ட் என்ன பண்ணுவாருமா? செலக்ட் பண்ணுவார். ஓகேமா? சோ வேற ரொம்ப முக்கியமா போட்டுருமா. சோ யாரு வந்து செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டா கொலீஜியம். யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? யாரும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சோ கிளியரா போட்டு ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்குமா? சோ கொலீஜியம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இவங்க வந்து லைக் ஜட்ஜா அப்பாயிண்ட் பண்ண சொல்லிட்டு. பண்றது அவங்களே தவிர, பட் பண்றது யாரா தான் இருக்கும்? பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அப்படி இருக்காதுமா, அப்படிங்க வர வாய்ப்பு இல்லை. இப்ப நம்ம வந்து பிரசிடென்ட் மாதிரியோ இது மாதிரியோ அவருக்கு பதிலா இவருன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா யார் இருப்பாங்க? சிஜே இருப்பாங்க. அடுத்து இவருக்கு அடுத்த லைக் சீனியர் இருப்பார்லமா, அவர் வருவார். இப்ப சிஜே செலக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுனாமா, சிம்பிளா சொல்ற பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, நான் உங்களுக்கு சிஜே சொல்ற மாதிரி, இப்ப பிரசண்டா இருக்கக்கூடிய சிஜே வந்துமா இன்னைக்கு ரிட்டையர் ஆனா வச்சுங்க, இவர் என்ன பண்ணுவாருனாமா, எனக்கு அப்புறம் அடுத்தது யாரு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார். இவர் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் வந்து லா மினிஸ்ட்ரி போகுமா? எந்த மினிஸ்ட்ரி போகும்? லா மினிஸ்ட்ரி. அப்புறம் லா மினிஸ்ட்ரி வெரிஃபை பண்ணி பார்த்து அதை யாருக்கு அனுப்பாரு? பிரசிடென்ட்க்கு அனுப்புவார். அவ்வளவுதான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்டிஸ் சந்திரஜித் சார் இருக்கார் அப்படின்னா, அவரு பதவி முடிஞ்சு வெளியே போறப்பமா அவரு ஒரு சீனியர் மெம்பரை சஜஸ்ட் பண்ணிட்டு போவார். அவங்க சஜஸ்ட் பண்றத மேக்ஸிமம் வர்ற மாதிரி இருக்கும். அப்படி அவங்க யார் சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களுக்கு அடுத்தவங்க யார் இருக்காங்களோ அவங்கள சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேமா? என்ன டவுட்ஸ்மா? ஓகே, தென் புட் நெக்ஸ்ட். ஒரே நிமிஷம் அப்படி லைன்ல இருக்குமா?
ஓகேமா. தென் இப்ப அடுத்ததுமா நெக்ஸ்ட் போட் அவங்களோட குவாலிபிகேஷன் தகுதிகள். ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆக வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன தகுதிகளுக்கு சொல்லி போடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்களே சொல்லாம என்ன இருக்கணும் கண்டிப்பா? அவ்வளவுதாமா. he or she should be a Indian citizen. நெக்ஸ்ட் என்னவா இருக்கணும்னாமா அவரு ஒரு ஹைகோர்ட் உயர் நீதிமன்றத்துலமா 5 வருஷம் நீதிபதியா இருக்கணுமா. 5 years of judge in ஹைகோர்ட். ஒரு உயர் நீதிமன்றத்துலமா எவ்வளவு வருடங்கள் அவர் நீதிபதியா இருக்கணும்? 5 years. இல்ல அப்படின்னா ஆர் அட்வொகேட் வழக்கறிஞரா 10 years இருக்கணுமா. அட்வொகேட் ஃபார் 10 years. ஓகேமா. அதுவும் இல்ல அப்படின்னா he should be a eminent jurist அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எமினன்னா ஒண்ணுமே இல்லமா குடியரசுத் தலைவர்னால நல்ல ஒரு நீதிபதி என்று பெயர் பெற்றதா இருக்க வேண்டும் சொல்லுவாங்க. ஸோ 3 தகுதி இருக்கணுமா. ஃபர்ஸ்ட் அவர் இந்திய நாட்டின் குடிமகனாக இருக்க வேண்டும். செகண்ட் என்ன சொல்றாங்கன்னாமா எய்தர் உயர் நீதிமன்றத்துல 5 வருஷம் நீதிபதியா இருந்திருக்கணும், இல்ல 10 வருஷம் வழக்கறிஞர் இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா பிரசிடென்ட்னால நல்ல பெயர் பெற்ற ஒரு ஜூரிஸ்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த 3 தான் அவருடைய குவாலிபிகேஷன். அப்போ இதுல அவரோட வயது கொடுத்துருக்காங்களாமா, குறைஞ்சபட்சம் இவ்வளவு இயர்ஸ் இருக்கணும், அந்த இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு இஸ் தேர் எனிதிங் ஏஜ் எல்லாம் இருக்காமா? 3 குவாலிபிகேஷன் தான் கொடுத்துருப்பாங்கம்மா. ஓகேவா. இப்போ அடுத்தது போடுங்கம்மா ஓத், உறுதிமொழி. நீங்களே சொல்லுங்களேன், யார் உறுதிமொழி எடுப்பாரு? அவ்வளவுதான், சிம்பிள். He takes the oath before the president or some other person appointed by him. ஒன்னு பிரசிடென்ட்மா இல்ல அவரால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு பர்சன் இருக்கலாம். or some other person appointed by him. ஓகேமா. அடுத்தது டென்யர், அவருடைய பதவி காலம். இப்போ அவங்களுக்கு மினிமம் ஏஜ் ஏதாச்சும் இருக்காமா? நம்ம படிச்சோமா மினிமம் ஏஜ் ஏதாச்சும்? ஆனா மேக்சிமம் தே கேன் ஒர்க் அப் டு 65 years. 65 வருடம் வரைக்கும் அவங்க அதிகபட்சம் வேலை செய்யலாம். இன்கேஸ் எனக்கு இந்த வேலை வேண்டாம் சொல்லுங்க ராஜினாமா பண்ணால் they can give the resignation to whom? President. அவங்ககிட்ட அந்த ராஜினாமா கடிதத்தை கொடுத்துடலாம். ஓகேமா. இந்த இடத்துலதான் நமக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் வருமா. அடுத்தது ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிமூவல் ஆஃப் ஆட்மா ஜட்ஜஸ். ஒரு நீதிபதிய பதவி நீக்கம் செய்வதற்கு நமக்குமா 1968 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. தட் இஸ் கால்ட் ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட், நீதிபதி விசாரணை சட்டம். ரொம்ப முக்கியமான சட்டமா ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட். வாட்மா? நீதிபதி விசாரணை சட்டம். எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க? 1968. இந்த இயர் கிளியரா போட்டு வச்சுங்க. ஓகேவா. ஸோ ரொம்ப இன்டெப்தா இந்த ஆக்டுக்குள்ள வந்துமா குரூப் 4 நமக்கு வேண்டாம். பட் யூ மேக் ஷோர் தட் அந்த வருஷம் மட்டும் பார்த்துங்க. ஸோ நீதிபதி விசாரணை சட்டம் என்பதுமா 1968 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. இப்போ அடுத்தது ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு கேள்வி கேட்டார்லமா, இன்கேஸ் வந்து இப்ப தலைமை நீதிபதி இல்லாம போயிட்டா அவருக்கு பதிலாக யார் சார் சொல்லாமலமா, அப்பதாமா ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ் இருப்பாரு பாத்தீங்களாமா, அந்த ஜட்ஜ் என்ன அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க? சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேமா. அப்ப இது யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? ஆபீஸா
புரிஞ்சுலமா? இப்ப ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்காரு பிளஸ் 30 ஜட்ஜஸ் இருக்காங்க. இன்கேஸ் இப்ப இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அவர் உடம்பு சரியில்லை, இல்ல எங்கேயாச்சும் வெளியே போயிட்டாரு, அவர் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அவருக்கு பதிலாமா இந்த 33 ஒருத்தர் என்ன அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, ஆக்டிங் தற்காலிக லைக் சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்படி ஹூ அப்பாயிண்ட்ஸ் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ், அதை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கம்மா? பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஓகேமா? அதுக்கு அடுத்த முக்கியமான பாயிண்ட் சீட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். உச்ச நீதிமன்றத்தின் அமர்வு எங்கம்மா இருக்கு? எங்கம்மா இருக்கு ஆபீஸா? இல்ல எந்த பிளேஸ்ல இருக்கு ஆபீஸ்? இட் இஸ் இன் நியூ டெல்லியில தான் இருக்கு. ஓகேமா? இப்ப ஒரு கேள்வி கேட்போமா? இப்ப உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த அமர்வை வேற ஏதாச்சும் மாநிலத்துக்கு மாத்தலாம் அப்படின்னா யாருமா முடிவு பண்ணுவாங்க? 2 பேர் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்கம்மா. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் பிரசிடென்ட்டும் 2 பேர் சேர்ந்து தான் முடிவு பண்ணுவாங்க. இன்கேஸ் நம்ம இந்த அமர்வை மாத்தலாமா அப்படின்னு யோசிச்சால். ஓகேமா? என்ன டவுட்ஸ் சோஃபா? இது எல்லாமே வெறும் டேட்டாஸ் தான்மா, வெறும் தியரிஸ் தான். ஸோ அதாவது எந்த வருஷமா உச்ச நீதிமன்றத்தை ஆரம்பிச்சாங்க? ஜான் 28, 1950. ஸோ ஆரம்பிக்கிறப்ப 1 + 7 இருந்துச்சாமா? இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க? 33 + 1. சாரி 30. ஓகேவா? ஸோ 1 + 8 33 பேர். இப்ப நாட்டுல இன்னைக்கு 34 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, அதுக்கு எண்ணிக்கை நம்ம பெருசா மேட்டர் கிடையாது. ஸோ இந்த எண்ணிக்கையை அதிகம் பண்றதுக்கான அதிகாரம் யாரோட்டமா இருக்கு? எண்ணிக்கை பார்லிமெண்ட் இருக்கு. அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதியின் அந்த ஸ்ட்ரென்த், அவனோட எண்ணிக்கை அதிகப்படுறது யாரு தான் பண்ணுவாங்கம்மா? பார்லிமெண்ட் தான் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் குவாலிபிகேஷனு, அவங்களோட பதவி பரிமாணம், அவங்களோட வயது வரம்புமா, யார் ரிசைன் பண்ணுவாங்க, அவங்களோட லைக் ரிமூவ் பண்றதுக்கு என்ன சட்டம் இருக்கிறது, ஸோ தற்காலிக நீதிபதி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அவங்களோட சீட் வந்து எங்க இருக்கு. ஓகேமா? ஸோ இது மட்டும் கிளியரா போட்டுருங்க. ஓகேமா? இப்ப அடுத்ததுமா அவங்களுடைய அதிகாரம் மற்றும் வரம்பு. இது மெயின்ஸ் கேள்விமா. பட் என்னமா? ஆமாமா. அப்படி இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லிருக்காங்கம்மா, அவங்களோட வயசே நம்ம மென்ஷன் பண்ணலமா. 5 வருஷம் ஜட்ஜா இருக்கணும், இல்ல அட்வொகேட்டா இருக்கணும், பட் 30 வயசு முடிஞ்சிருக்கணும், அந்த எந்த ஒரு வயசுமே சொல்லலமா. அப்படி என்னமா, இப்ப இந்த வயசு சொல்ல அப்படின்னா நம்ம அதை ஆக்ட் கொண்டு வர முடியாது. இப்ப கான்ஸ்டிடியூஷன் சொல்லாத நம்ம தாராளம் என்ன பண்ணலாம், ஆக்டா கொண்டு வரலாம். ஏன்னா அவனோட பதவி எப்படி தூக்கலாம் நம்ம கான்ஸ்டிடியூஷன் சொல்லவே இல்லமா. 65 இயர்ஸ் ரிசைன் பண்ணிடணும். ஆமாமா. அதேதாம்மா. இப்போ ஒரு ஜட்ஜை வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு எங்க வாங்கியிருக்கோம்? அமெரிக்கால நம்ம வாங்கிருக்கோம். அந்த அமெரிக்கா கான்ஸ்டிடியூஷன் சொன்ன ப்ரொவிஷனை தாமா மேக்ஸிமல் ஆக்டா கொண்டு வந்திருப்பாங்க. வேற ஒண்ணுமே இருக்காது. இது எப்படி இப்போ ஒர்க் ஆகுனா, நம்ம சிம்பிளா சொல்றோம்ல, ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் பெரிய ப்ராசஸ்மா. இப்போ லோக்சபால 100 பேரும் இல்ல ராஜ்யசபால 50 பேர் கையெழுத்து போடும். கையெழுத்து போட்டு அந்த தீர்மானத்தை வந்துமா சபாநாயகர்கிட்ட கொடுப்பாங்க. லோக்சபால கொண்டு வர மாதிரி இருந்தா, இல்ல சேர்மனோட கொடுப்பாங்கமா, ராஜ்யசபால கொண்டு வர மாதிரி இருந்தா. இப்போ அந்த சபாநாயகரோ சேர்மனோ அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கு அடுத்ததாமா 3 பேர் கொண்ட கமிட்டிக்கு போகும். சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாரு, ஒரு ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் இருப்பாருமா, அதுக்கப்புறம் ஒரு எமினன்ட் ஜூரிஸ். இந்த 3 பேர் கொண்ட குழுக்கு போகும். இந்த 3 பேர் கொண்ட குழு விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பார்லிமெண்ட்டுக்கு அந்த தீர்மானம் திருப்பி அனுப்புவாங்க. இப்ப பாராளுமன்றம் என்ன பண்ணணும்னா, இந்த தீர்மானத்தை சிறப்பு பெரும்பான்மையில 2 அவையிலையும் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரசிடென்ட் போகும். கடைசியா பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு, கையெழுத்து போட்டுதான் இதுல பதவி நீக்கம் செய்வார். அப்போ இந்த ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் ஆரம்பிக்கிறதா பார்லிமெண்ட்மா, கடைசியா யார் தான் அவங்க ரிமூவ் பண்ணுவாரு, பிரசிடென்ட் தான் பண்ணுவார். அப்போ நம்ம அந்த ரிமூவல் ஆஃப் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் படிச்சோம்லமா. சோ இப்பவும் அமெரிக்கா போன்ற நாட்டுல எல்லாமே பிரசிடென்ட் கையெழுத்து போட்டுதான் ஜட்ஜ் ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த ப்ரொவிஷன் நம்ம என்ன ஃபாலோ பண்றோம், இந்தியாவிலே ஃபாலோ பண்றோம்.
ஓகேவா? ஓகே, இப்போ now put next. அவனுடைய jurisdiction and powers of Supreme Court. இது என்னன்னு மட்டும் எழுதி வச்சுக்கமா போதும். ஃபர்ஸ்ட் இஸ் யுவர் அசல் அதிகார வரம்பு ஆர் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படி சொல்லுவாங்க. அசல் அதிகார வரம்பு ஆர் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமா நீதி பேராணை ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். நீதி பேராணை வரம்பு. தேர்ட் என்னமா மேல்முறையீட்டு வரம்பு அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன். தென் ஃபோர்த் என்னமா ஆலோசனை வழங்கும் அதிகாரம். நம்ம இது யார்கிட்ட கடன் வாங்கணும்? அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை வழங்கும் அதிகாரம் என்பது எந்த நாட்டிடமிருந்து கடன் பெறப்பட்டது? வெரி குட். தென் கம்ஸ் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். ஆவண கோட்பு மையம் சொல்லுவாங்கம்மா, ஆர் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். தென் அதுக்கப்புறமா ஜுடிஷியல் ரிவ்யூ, நிதி புனராய்வு ஆர் நிதி சீராய்வு. ஓகேவா? ஸோ இது எல்லாம் தான் எதோட ஃபங்க்ஷன்ஸ்மா? ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, சி பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலமா ஒவ்வொன்றா இன்டெப்தா உள்ள போக மாட்டாங்க. பட் எவ்வளோ இருக்குன்னு மொத்தமா கேட்பாங்க. ஒரிஜினல் இருக்கும் அசல் அதிகார வரம்பு, தென் ரெட் அப்படி சொல்லக்கூடிய நீதி பேராணை வரம்புமா. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அப்பீலட் மேல்முறையீட்டு வரம்பு. அதுக்கப்புறமா அட்வைசரி ஒன்றும் இல்லைமா உங்களுடைய ஆலோசனை வழங்கும் அதிகாரம். ஸோ அதுக்கப்புறமா கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு, தென் ஃபைனலி வாட் ரிவ்யூ? ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ இது எல்லாம் தான்மா ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய அதிகாரம் மற்றும் வரம்பு. ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட் டாபிக்மா. ஸோ கேள்விகள் மேக்ஸிமம் எப்படி வரலாம்னா, ஒரு பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றது யாரு, ஒரு ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்றது யாரு, அதே மாதிரி அவரோட வயது எவ்வளோ இருக்கலாம், அது மாதிரி பேசிக்கான கேள்வியாக தான் இருக்கும் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ யூ மேக் ஷூர் தட் யூ ரிவைஸ் தட் ஒன் கிளியர்லி. ஓகேமா? இப்போ அடுத்தது போடுங்கம்மா. இப்போ சுப்ரீம் கோர்ட் போட்டிருக்கீங்களா, அது கீழே போட்டு ஹை கோர்ட் உயர் நீதிமன்றம் போடுங்க. போட் ஹை கோர்ட். ஹை கோர்ட். உயர் நீதிமன்றம் ரொம்ப சிம்பிள்மா. இந்தியாவில் இந்தியன் ஹை கோர்ட் ஆக்ட் 1861 ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. பிரிட்டிஷால கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தானமா. அப்படி 1861 ஆக்ட் கொண்டு வந்தோமா. 1862 முதல்ல கல்கட்டா, தென் பாம்பே, அதுக்கப்புறம் மெட்ராஸ். ஸோ 3 பிளேஸ். ஃபர்ஸ்ட் கல்கட்டால உயர் நீதிமன்றம், அதுக்கப்புறம் பம்பாயிலமா, அதுக்கப்புறம் மெட்ராஸ். அதுக்கப்புறம் 1866 அலகாபாத்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்படி எல்லாம் கொண்டு வந்து இப்ப பிரசண்டா எவ்வளவு உயர் நீதிமன்றம் இருக்குனாமா 25 ஹை கோர்ட்ஸ் ஆர் தேர் இன் இந்தியா. ஸோ தற்போது எவ்வளவுமா இருக்கு? 25 ஹை கோர்ட்ஸ் ஆர் தேர் இன் இந்தியா. ஓகேமா? இதுல ஒரு பாயிண்ட் மட்டும் போட்டுங்க. டெல்லி அப்படிங்கிற யூனியன் பிரதேசம் இருக்குல்லமா, அதுக்கு மட்டும்தான் இண்டிபெண்டன்ட் ஹை கோர்ட். ஸோ தானாக செயல்படக்கூடிய உயர் நீதிமன்றம் எந்த யூனியன் பிரதேசம் இருக்குனாமா டெல்லிக்கு மட்டும்தான் இருக்கு. இப்போ புதுச்சேரி நம்ம எடுப்போம். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் தானமா, ஆனா அதுக்கு தனி உயர் நீதிமன்றம் கிடையாது. அது எதுக்குள்ள வந்துடும்? எதுக்குள்ள வந்துடும்? வெரி குட், மெட்ராஸ் கீழே வந்துடும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு யூனியன் பிரதேசமேமா இன்னொரு மாநிலத்தோட ஹைகோர்ட்ல இருக்குமே தவிர அதுக்குன்னு தனி ஹைகோர்ட்ஸ் இருக்காது. அப்படி எந்த யூனியன் பிரதேசம் மட்டும்தான் தனி ஹைகோர்ட் இருக்காமா? So Delhi is the only union territory which have high court of its own அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேமா? அதே மாதிரி 2 மாநிலத்துக்கு ஒரே ஹைகோர்ட் இருக்கலாமாமா?
காமன் ஹைகோர்ட் அப்படி சொல்லுவாங்க. பொது உயர் நீதிமன்றம் இருக்கலாமா இருக்கக்கூடாதாமா? தாராளமா இருக்கலாமா? ஓகேமா. இப்போ 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 7வது அரசு என்ன சொல்லிட்டாங்கன்னா there can be common high courts அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே இல்லமா, பஞ்சாப்ல ஒரு மாநிலம், ஹரியானாங்கிறது ஒரு மாநிலம், ரெண்டு வேற வேற மாநிலம் தானமா. ஆனா ரெண்டுக்கு என்ன ஹைகோர்ட் தான் இருக்கும்? காமன் ஹைகோர்ட் தான் இருக்கும். அந்த மாதிரி ரெண்டு மாநிலத்துக்கு சேர்ந்து இருக்கக்கூடிய ஹைகோர்ட் தான் என்ன சொல்லுவோம்? காமன் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நமக்கு இந்த காமனா பொதுவா ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கலாம் சொல்லிட்டு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த சட்டத்திட்டம் எதுமா? 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1956 கொடுத்திருப்பாங்க. ஓகேமா. அடுத்தது ஹைகோர்ட் எந்த ஆர்டிகல்ஸ் ஆமா? ஆர்டிகல் 214 இருந்து 231 வரைக்கும் இருக்கும். 214 இருந்து 231 வரைக்கும் இருக்கும். ஓகே. அடுத்தது அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ். நீங்களே சொல்லுங்க, யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க ஹைகோர்ட் ஜட்ஜ? யார் பண்ணுவாங்க? ஆப்வியஸா பிரசிடென்ட் தாமா இது அப்பாயின்ட் பண்ணுவார். பிரசிடென்ட் வில் அப்பாயிண்ட். ஓகே. இவனோட குவாலிஃபிகேஷன் போடுங்க, அதே தான் வரும், பட் சின்ன சின்ன மாற்றம் மட்டும்தான் வரும். ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கணும்? சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்திய நாட்டின் குடிமகனா இருக்க வேண்டும். செகண்ட் என்னன்னா ஒரு ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா 10 இயர்ஸ் இருக்கணுமா. அவ்வளவுதான், ரெண்டே தகுதி தான். ஒண்ணு இந்திய குடிமகனா இருக்க வேண்டுமா, இல்ல ஏதாச்சும் ஒரு உயர் நீதிமன்றத்துல எவ்வளவு வருஷம் வழக்கறிஞர் இருக்கணும்? 10 வருடம் அட்வொகேட்டா இருக்கணும். ஓகே. ஒரே ஒரு மாற்றம் என்ன வரும்னா ஓத். நமக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி யார் உறுதிமொழி எடுத்தாரு? இங்க மட்டும் யார் வருவாங்கன்னா கவர்னர். இந்த ஒண்ணுக்கு மட்டும் தான் கவர்னர் வருவார். மிச்சபடி ஹைகோர்ட் எல்லாரும் பிரசிடென்ட் தான். பட் ஒரு மட்டும் கிளியரா போட்டுருங்க, ஒரே ஒரு பார்ட்டுக்கு மட்டும் யார் வருவாங்க? கவர்னர். அந்த உறுதிமொழிக்கு மட்டும் கவர்னர் வருவார். ஓகே. அதுக்கப்புறம் டென்யூர். உச்ச நீதிமன்ற நீதிபதி எவ்வளவு வருஷம் ஒர்க் பண்ணாரு? 65 ஒர்க் பண்ணாராமா. ஹைகோர்ட் ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் 62 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். இது நிறைய டைம் குரூப் 4லயும் குரூப் 2 கேட்டிருக்காங்கம்மா. ஸோ உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு 62 வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். ஸோ உச்ச நீதிமன்றத்தை இது வரைக்கும் வரும் 65 வரைக்கும் வரும். ஸோ இவங்க எந்த இயர் தான்? 62 வரைக்கும் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேமா. அதே மாதிரி இப்ப இவர் ரிசைன் பண்ற மாதிரி இருந்தாமா யார் தான் கொடுப்பாரு? அதே பிரசிடென்ட் தான் கொடுப்பாரு. ஓகேமா. எப்படி உச்ச நீதிமன்ற நீதிபதியை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு ஆக்ட் இருக்கோ, இவங்களும் அதே ஆக்ட் கீழே தான் வருவாங்கம்மா. சேம் ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட். ஆயிரத்தி 1968. அப்போ ஒரு கேள்வியா கேட்போம், who removes the judge of high court ma? Who removes? சும்மா கெஸ் பண்ணுங்க. வெரி குட். ஏன்னா பார்லிமெண்ட் ஆரம்பிச்சாலும் கடைசியா கையெழுத்து போறது யாருதாமா? பிரசிடென்ட் தானே. அப்ப பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு? ரிமூவ் பண்ணுவார். ஓகேமா. அதுக்கப்புறம் டிரான்ஸ்பர். ஒரு உயர் நீதிமன்றத்திலிருந்து இன்னொரு உயர் நீதிமன்றத்துக்கு மாற்றுவாங்களமா, அப்படி டிரான்ஸ்பர் பண்றது யாரு தான் பண்ணுவாங்கம்மா? பிரசிடென்ட் தான் செய்வார். எல்லாமே பிரசிடென்ட் தாமா. ஒண்ணுக்கு மட்டும் தான் யார் வருவாங்க? ஆளுநர். எதுக்கு மட்டும் தான் ஆளுநர்மா? அந்த ஓத் உறுதிமொழிக்கு மட்டும்தான் ஆளுநரை தவிரமா மிச்சம் எல்லாமே யாரு அப்பாயிண்ட் பண்றது? பிரசிடென்ட். அவருடைய ரிசைன் பண்றதும் பிரசிடென்ட், ரிமூவ் பண்றதும் பிரசிடென்ட், டிரான்ஸ்பர் யாருதான்? பிரசிடென்ட் தான் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேமா. சரி, இதோட ஹோல்ட் பண்ணுங்கம்மா. ஓகே. சோ ரிவைஸ் கிளியர்லி. எனி டவுட்ஸ்மா சோ ஃபார்? சரி, நீங்க ஏதாவது டவுட் இருந்தாலுமே அவர் எழுதின மாதிரி நீங்க அந்த டவுட்ஸை படிக்கிறப்ப எழுதி வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, டோன்ட் திங்க் தட் இது கேட்கலாமா வேண்டாமெல்லாம் யோசிக்காதீங்கம்மா. எந்த ஒரு சின்ன டவுட் இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க் மீ, நாட் a problem. ஓகேமா. சோ நல்லா ரிவைஸ் பண்ணுங்கம்மா. ஓகே, we'll catch up on Monday then. சொல்லு
இது மாதிரிமா ஆமா 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 ம் 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 அதாம்மா வித்ஹோல்ட்னா என்ன கணக்குனாமா ரிஜெக்ட்னு அர்த்தம். அவ்வளவுதான். அவர் ரிஜெக்ட் பண்றாருல்ல, அதைத்தான் வித்ஹோல்ட் அப்படி சொல்லுவோம். இல்லம்மா அது வந்து நம்ம நார்மல் டேர்ம்ல நீங்க போய் சும்மா வந்து வித்ஹோல்ட் அடிச்சா அப்படித்தான் வரும். பட் இந்த அப்சல்யூட் வீட்டோ கீழே இந்தியன் கான்ஸ்டிடியூஷனமா அவங்க வித்ஹோல்டு கொடுத்த என்ன கணக்கு ரிஜெக்ட். நமக்கு ரிஜெக்ட் அப்கோர்ஸ் அபிஷியலா வருமா? அவங்க வித்ஹோல்டுன்னு போட்டது என்ன கணக்கு தான் ரிஜெக்ட் தான் அர்த்தம். பட் அவங்க வித்ஹோல்டே போடல, ஒண்ணுமே பண்ணல, அப்படியே வச்சிருக்காங்க. அதை நம்ம என்ன சொல்லுவோம்? அதுதான் பாக்கெட் வீட்டம். வெரி குட். அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ நான் வந்து உங்களை வித்ஹோல்ட் பண்ற உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டாலே அது ரிஜெக்ட் தான் அர்த்தம். நான் உங்களுக்கு எந்த இன்டிமேஷனும் கொடுக்கல, நான் வித்ஹோல்ட் பண்ணல, நத்திங் ஐ அம் டூயிங், சும்மா வாங்கி வச்சுட்டேன். அது தாமா பாக்கெட் வீட்டம் சொல்லுவாங்க.